The budget prepared to the estimation of expenditure on fixed asset is known as budget வந்து prepare பண்றோம். budget prepared தயாரிக்கப்படுகிறது. estimate எதிர்பார்ப்பு expenditure fixed asset க்கான budget எது? capital expenditure budget, production budget, administration, selling and overhead இதெல்லாமே expenditure budgetங்க. இதெல்லாமே expenditure budget. capital expenditure அப்படின்றது கரெக்டான பட்ஜெட். இது வந்து லாங் டேர்ம் பட்ஜெட் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் இல்லைங்களா? லாங் டேர்ம் பட்ஜெட். அதே சமயம் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒன்ஸ் உள்ள போயிட்டோம் அப்படின்னா நாட் ரிவர்சபிள் வர முடியாதுங்க. அப்போ ஹியூஜ் லாஸை வந்து நம்ம சந்திக்க வேண்டியதா இருக்கும், மிகப்பெரிய இழப்பை சந்திக்க வேண்டியதா இருக்கும். அதனால இது முக்கியத்துவம் பெறுது. மற்ற எல்லாமே வந்து அதனுடைய எக்ஸ்பென்சஸோட தொடர்புடையது. அடுத்தது நெக்ஸ்ட் கொஸ்டின். த பட்ஜெட் ப்ரிப்பேர்ட் ஃபார் த ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் அசெட்ஸ். பட்ஜெட் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்றோம் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னா மாற்றி அமைப்பதற்கு. மாற்றி அமைப்பதற்கு எதை அப்படின்னா அசெட் சொத்தை வந்து நம்ம மாற்றி அமைப்பதற்கு அல்லது எக்ஸ்பான்ஷன் புதிய உருவாக்கத்திற்காக. எக்ஸ்பான்ஷன் அப்படின்றது புதிய உருவாக்கத்திற்காக அப்படின்னு நம்ம சொல்லலாம். புதுசா எக்ஸ்பேண்ட் பண்றோம் அப்படின்ற ஆஸ்பெக்ட்ஸ்ல வரப்போ ப்ரொடக்ஷன் ஃபெசிலிட்டிஸ், அடாப்ஷன் ஆஃப் நியூ டெக்னாலஜிஸ் இந்த பர்பஸ்க்காக இருக்கக்கூடிய பட்ஜெட் எதுவாக இருக்கும்? ஏங்க சார்? இதுவும் ஏதான் ஆல்மோஸ்ட் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் தான். இது எது ரிலேட்டடா வருதுன்னா அசெட்ஸ், பிக்சட் அசெட்ஸ் ரிலேட்டடா தான் வருது. பிக்சட் அசெட்ஸ் ரிலேட் பண்ணி வர்றதுனால அப்போ இது வந்து கரெக்டா நம்ம சொல்லிடலாங்க. பிக்சட் அசெட் ரிலேட்டடுங்கிறதுனால லாங் டேர்ம் பட்ஜெட், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பட்ஜெட்ங்கிறது கரெக்டான ஆப்ஷன். மற்ற எல்லாமே எக்ஸ்பெண்டிச்சருங்க. A fixed budget is prepared for only எதுக்காக ப்ரிப்பேர் பண்ணிக்கிறது? What do you mean by fixed budget? Activity. Fixed budgetனா என்னமா? Fixed budget. ஃபிக்ஸட்னா அது என்ன? அதுலயே வேர்ட் இருக்கு, ஃபிக்ஸட் அப்படின்னு இருக்கு. அப்போ ஃபிக்ஸட் வாட்? எதை வந்து ஃபிக்ஸ் பண்ணுவீங்க அப்படின்னு கேக்குறேன். காஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க சார். காஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. காஸ்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ண கூடாதுமா, எஸ்டிமேட் தான் நீங்க பண்ணணும். பட்ஜெட்ல பொறுத்த அளவுக்கு எஸ்டிமேட் தான் பண்ணணும், நாட் ஃபிக்ஸ்டுங்க. அதாவது எல்லா காஸ்டையும் நீங்க எஸ்டிமேட் பண்றீங்க, இதுக்கு ரிலேட்டடா இருக்கக்கூடியது. இந்த இடத்துல எதை வந்து நீங்க ஃபிக்ஸ்டு பண்ணுவீங்க, எதை வந்து நிலையானதாக நம்ம மாத்துவோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நிலையானது அப்படின்னா ஆக்டிவிட்டி தான். அப்போ லெவல் ஆஃப் ஆக்டிவிட்டி தான் நிலையானது. அப்போ நிலையானது அப்படின்னு வரப்போ இதுல அதாவது ஆக்டிவிட்டி மட்டும் நம்ம நிலையானதா மாத்துறோம் அப்படின்னா அதுல ஒரே ஒரு ஆக்டிவிட்டி தான் இருக்கு. அப்போ ஒன்லி ஒன் ஆக்டிவிட்டி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒன்லி ஒன் ஆக்டிவிட்டிங்கிறது கரெக்ட். அப்போ மோர் தென் ஒன் ஆக்டிவிட்டி அப்படின்னு வரப்போ தட் பட்ஜெட் இஸ் கால்டு ஃபிளெக்சிபிள் பட்ஜெட் இல்லைங்களா? ஃபிளெக்சிபிள் பட்ஜெட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். மோர் தென் ஆக்டிவிட்டி இருக்கிறப்போ அதுக்கு வந்து ஃபிளெக்சிபிள் பட்ஜெட்டாக உங்களுக்கு மாறும். அப்போ ஒன்லி ஒன் பட்ஜெட். இதுல ஃபிக்ஸ்டு பட்ஜெட், ஃபிளெக்சிபிள் பட்ஜெட் அப்படின்னு ரெண்டு கேட்டகரி நம்ம கொண்டு போகலாம். ஃபிக்ஸ்டுனா நிலையானது, ஆக்டிவிட்டி வந்து நிலையானதாக இருக்கக்கூடிய பட்சத்துல இது வந்து ஃபிக்ஸ்டு பட்ஜெட் ஆகும். அது வந்து மாறிக்கொண்டே இருக்கும் அப்படின்னா, ஆக்டிவிட்டி வந்து மாறும் அப்படின்னா அது வந்து ஃபிளெக்சிபிள் பட்ஜெட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். 50%க்கு எவ்வளவு, 60%க்கு ஆக்டிவிட்டிக்கு எவ்வளவு, 100% ஆக்டிவிட்டிக்கு எவ்வளவு, இந்த மாதிரி எல்லாம் நம்ம கண்டுபிடிப்போம். இது வந்து ஃபிளெக்சிபிள் பட்ஜெட். அப்போ மோர் தென் ஒன் கேட்டகரி அப்படின்னு வரப்போ உங்களுக்கு வந்து ஃபிளெக்சிபிள் பட்ஜெட்டாக வந்துடும். அப்போ இது கிடையாது. அப்போ ஒன் ஆக்டிவிட்டி அப்படின்றது இஸ் கால்டு கரெக்ட். ஃபிக்ஸட் பட்ஜெட்ங்கிறது ஆக்டிவிட்டியை ஃபிக்ஸ் பண்ணுவீங்க, அவ்வளவுதாங்க. காஸ்ட்டை வந்து எஸ்டிமேட் பண்றதாங்க. ஃபிளெக்சிபிள் பட்ஜெட் இஸ் ப்ரிப்பேர்டு. Flexible budget is prepared for. அப்ப இது எதுவாக இருக்கும்? Flexible budget is prepared for a one level of activity. இது வந்து fixed budget. கண்டிப்பா அப்ப இது இருக்காதுங்க, அப்படிதான் அர்த்தங்க. இது வந்து fixed budget, இது இருக்காது. அப்ப இது கிடையாது. ஓகே, 2 activity, 3 level of activity, range of activity. இதுல எதுவாக இருக்கும்? 3 level of activities. டிஃபைன் அப்படி பண்ணலாமா? 2, 3 அப்படின்ட்டு பண்ணலாமா? fixed and variable. multi level activity தான் சொல்றோம்.
லெவல் ஆஃப் range of ஆக்டிவிட்டி activity, sir. Two sir, semi and fixed. அது வந்து நீங்க வேரியபிள் தாங்க, செமி ஃபிக்ஸ்டு இது மாதிரி நீங்க சொல்லுவீங்க. அது அது வந்து காஸ்ட்டை வந்து ப்ரிப்பேர் பண்றது. நான் சொல்றது இப்ப லெவல் ஆஃப் ஆக்டிவிட்டி. லெவல் ஆஃப் ஆக்டிவிட்டி பிளெக்சிபிள்ல நீங்க டிஃபைன் பண்றது இப்போ 50, 60, 100 அப்படின்னு நம்ம பண்றோம். இது நான் 3ன்னு எழுதுறதுனால நீங்க 3ன்னு சொல்றீங்க, அப்படி கிடையாது. எனி லெவல் ஆஃப் ஆக்டிவிட்டி மோர் தேன் 100 கூட இருக்கலாம், 110% கூட கெப்பாசிட்டி இன்ஸ்டாலேஷனுக்கு நீங்க கண்டுபிடிக்கலாம். அந்த மாதிரி ரேஞ்ச் ஆஃப் ஆக்டிவிட்டி வந்து வேரி ஆகும். அப்ப ரேஞ்ச் அப்படின்னு சொல்லப்படுறது இதனுடைய எல்லையை பொறுத்து. எதுக்கு வேணாலும் நம்மளுடைய 0% கெப்பாசிட்டிக்கு எவ்வளவு இருக்கு அப்படின்னு கூட நீங்க கண்டுபிடிக்கலாம். அப்போ வேரியஸ் ரேஞ்ச் ஆஃப் ஆக்டிவிட்டிங்கிறதா இது சரியான ஆன்சர். மோர் தேன் 1 அப்படின்னு தான் நம்ம சொன்னோம். மோர் தேன் 1 அப்படின்னு சொன்னோம். அப்ப 2 இருக்கலாம், 3 இருக்கலாம், மோர் தேன் 3 கூட இருக்கலாம். அப்போ அவர் ஆன்சர் இஸ் கால்டு ரைட்லி இஸ் செட் டு பி ரேஞ்ச் ஆஃப் ஆக்டிவிட்டி தான் கரெக்ட். அப்ப நீங்க நல்லா புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, பிக்ஸ்டு பட்ஜெட் அப்படின்றது ஆக்டிவிட்டி 1, பிளெக்சிபிள் பட்ஜெட்னா மோர் தேன் 1, எவ்வளவு வேணாலும் இருக்கலாம். அப்ப ரேஞ்ச் ஆஃப் ஆக்டிவிட்டி இஸ் ரைட் ஆன்சர். டிஃபைன் பண்ண முடியாது, அவங்க எவ்வளவு கொடுக்குறாங்களோ அதை பொறுத்து. நீங்க பிளெக்சிபிள் அதாவது வேரியபிள், செமி வேரியபிள் இதெல்லாமே வந்து அதுல வந்து பிரிச்சு போடுவீங்க, அவ்வளவுதான். அது வந்து எக்ஸ்பென்சஸ் தான் வந்து நீங்க அதுல எஸ்டிமேட் பண்ணுங்க. ஓகே. The budget starts without any base. எந்த பேஸும் இல்லை, எந்த அடிப்படையும் இல்லை அப்படின்னா இதெல்லாம் ஸ்ட்ரெயிட் கொஸ்டின். எந்த அடிப்படை இல்லாதது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜீரோ பேஸ் டைரக்டா சொல்லலாம். ஓகே. பிக்ஸ்டு பட்ஜெட்னா 1 லெவல் ஆக்டிவிட்டி. இதுக்கு பேரு 1 லெவல். இப்படி ஒரு ஆன்சர் படிச்சீங்கன்னா இந்த மாதிரி எழுதி பழகுங்க. 1 லெவல் ஆக்டிவிட்டி. அடுத்தது பிளெக்சிபிள் அப்படின்னா ரேஞ்ச் ஆஃப் ஆக்டிவிட்டி. அவ்வளவுதாங்க. இதுக்கு மேல இதை வந்து நம்ம திரும்ப படிக்க தேவையில்லைங்க. மாஸ்டர் பட்ஜெட் அப்படின்னு சொல்லப்படுறது சம்மரி பட்ஜெட். கேப்சூல். ஓகே ஃபைன். சம்மரி பட்ஜெட். ஆல் ஃபங்க்ஷனல் பட்ஜெட் அப்படின்றது எது வருங்க? மாஸ்டர் பட்ஜெட் தான். சம்மரி பட்ஜெட்னு சொல்ல சம்மரி ஆஃப் ஆல் ஃபங்க்ஷனல் பட்ஜெட் அப்படின்னு கூட சொல்லலாம் இல்லைங்களா? ஃபங்க்ஷனல் எல்லா ஃபங்க்ஷனல்லையும், அதாவது செயல்படக்கூடிய எல்லா ப்ரொடக்ஷன், சேல்ஸ், ஃபைனான்சியல், இந்த மாதிரி எல்லாத்தினுடைய பட்ஜெட்டையும் ஒருங்கிணைக்கிறோம் அப்படின்னால அதுதான் மாஸ்டர். சம்மரி ஆஃப் ஆல் ஃபங்க்ஷனல் பட்ஜெட் இஸ் செட் டு பி மாஸ்டர் பட்ஜெட். அவ்வளவுதான். சம்மரி பட்ஜெட்னு சொல்லலாம், ஆல் ஃபங்க்ஷனல் பட்ஜெட்னு சொல்லலாம். இது எல்லாமே அதுக்குள்ள வந்துடும். அப்ப ஜீரோ பேஸ் பட்ஜெட்டிங் அப்படின்னு சொல்லப்படுறது இஸ் ஸ்டார்ட்ஸ் வித் எனி பேஸ். ஸ்கிராட்ச் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸ்கிராட்ச் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன? ஜீரோ. ஸ்கிராட்ச்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. there is no base year. Every year has to be set to be a new base year. Every year we have to prepare for the budget for the base of new base year. அவ்வளவுதான். ஒவ்வொரு வருஷமும் நியூ பேஸ் இயரோட ஸ்டார்ட் ஆகும். அப்படிதானே பொருளுங்க? every budget has new base year. ஒரு புது பேஸ் இயரோட தொடங்கும். அப்போ வந்து அது ஜீரோ பேஸ் பட்ஜெட். ஜீரோ பேஸ் பட்ஜெட்டை கண்டுபிடிச்சவர் யாருங்க? பீட்டர் ஏ பையர். சார் அதுல கன்வென்ஷனல் வருங்க சார். கன்வென்ஷனல் பட்ஜெட்டிங்னு அந்த ஜீரோ பேஸ் பட்ஜெட்டுக்கு கன்வென்ஷனல் பட்ஜெட்டுங்களா? அதான் கேக்குறேன் சார். நான் கன்வென்ஷனல் கன்ஃபியூஸ் ஆகி போச்சுங்க சார். அதான் கன்வென்ஷனலுக்கும் நான் கன்வென்ஷனலுக்கும் என்ன சொல்லலாம்? என்ன டிஃபரன்ஸ்? கன்வென்ஷனல் மீன்ஸ் பழமையானது, புதுமையானது, அந்த மாதிரி சொல்லுவோமா அதுல? அதான் சார் கேக்குறேங்க. அது தெரியலங்க, அது கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. ஏதாவது புக்ல இருக்குங்களா? அதாவது இருக்குங்க சார். இது வந்து கன்வென்ஷனல் நான் கன்வென்ஷனல் படிச்ச மாதிரி ரெண்டுல ஒண்ணு ஆன்சர் அதை மறந்துச்சுங்க சார். யாராவது அது மாதிரி ஏதாவது பாத்தீங்கன்னா நீங்க ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போடுங்க. நேற்று கூட அனுப்பின கொஸ்டின்ல இருந்து நிறைய கிளாரிபிகேஷன்ஸ் போட்டிருக்கீங்க. இன்னும் உண்மையிலேயே சூப்பருங்க. அந்த மாதிரி எல்லாம் எடுத்து போடுங்க. நம்மளா உண்மையிலேயே தப்பு பண்ணியிருந்தா கூட அதுக்கு ரைட்டான ஆன்சர் அப்படின்றது உங்கள்ட்ட இருந்து எங்களுக்கு கிடைக்கும். அதே சமயம் இந்த பிராக்டிஸ் நமக்கு பிஜிடிஆர்பில வந்து நம்ம ஆன்சர்ஸ் ஸ்கிரிப்ட்னு ஒன்று கொடுத்து ஆன்சர்னு கொடுத்து, இன்னைக்கு பாலிடெக்னிக் டிஆர்பி ஆன்சர்ஸ் கீ விட்டுட்டாங்க. அது மாதிரி ஆன்சர் கீ விடுறப்ப நமக்கு அப்ஜெக்ஷன் போடுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதனால
நீங்க அது மாதிரி எல்லாம் ஹெல்த்தியான இதுதான். நீங்க தவறுகளை வந்து ஃபைண்ட் அவுட் பண்றீங்க அப்படின்றது இந்த இடத்துல கிடையாது. நீங்க இந்த மாதிரி இருக்கு, இந்த மாதிரி இந்த ரெஃபரன்ஸ்ல இது இருக்கு, இந்த ரெஃபரன்ஸ்ல இது இருக்கு அப்படின்னு எல்லாமே போடுங்க. குரூப்லயே எல்லாமே போடுங்க. ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும். மற்றவங்களும் வந்து அதை தவறுகளை திருத்துறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும். ஓகே ஃபைன். அது வேணா கன்வென்ஷனல் நான் கன்வென்ஷனல் அப்படின்ற பட்ஜெட் அதாவது கிளாசிபிகேஷன்ஸ் இருந்தா எடுத்து போடுங்க. மறுபடியும் நம்ம மாடர்னும் வரும் சார். இருக்கு சார். அதாம்மா கன்வென்ஷனல்ங்கிறது பழமையானது, நான் கன்வென்ஷனல் தான் புது மாடர்ன். அவ்வளவுதாங்க. அதுல என்னென்னலாம் இருக்குன்னு கிளாசிபிகேஷன் உள்ள என்ன இருக்குன்னு கேக்குறாங்க. அவரோட கான்செப்ட் என்ன அப்படின்னா ஜீரோ பேஸ் பட்ஜெட்டிங் அப்படின்றது கன்வென்ஷனலா நான் கன்வென்ஷனலான்னு கேக்குறாரு. ஒரு லைன் கொடுத்திருக்காங்க சார், ஜீரோ பேஸ் பட்ஜெட்டிங் டு ஓவர் கம் த வீக்னஸ் ஆஃப் கன்வென்ஷனல் பட்ஜெட்டிங் அப்படின்னு கொடுத்திருக்காங்க சார். ஓவர் கம் த வீக்னஸ் ஆஃப் கன்வென்ஷனல் பட்ஜெட்டிங் அப்படின்னு கொடுத்திருந்தாங்கன்னா அப்ப இது கண்டிப்பா எதுவாக தான் இருக்கும், நான் கன்வென்ஷனலா தான் இருக்கும். நான் கன்வென்ஷனலா தான் இருக்கும். அப்போ அதனுடைய லிமிடேஷன்ஸை ஓவர் கம் பண்ணுது அப்படின்றான். அப்போ நான் கன்வென்ஷனல் சொல்லலாம் இல்லைங்க. அப்ப இது தொடங்குறது கூட பாத்தீங்க அப்படின்னா ரீசெண்ட் இயர்ல தான் தொடங்கியிருப்பாங்க. 1950 இந்த ஜீரோ பேஸ் பட்ஜெட் 61 சார் 1961. அப்ப இது வந்து மாடர்ன் ஏஜ் தானுங்க. இது வந்து மாடர்ன் ஏஜ் தான். அப்போ இது நான் கன்வென்ஷனல் தான், மாடர்ன் தாங்க. அப்போ ஓவர் கம் த நான் கன்வென்ஷனல் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. சாரி, கன்வென்ஷனல் பட்ஜெட் அப்படின்றதுனால இது நான் கன்வென்ஷனல். கரெக்ட். ஓகே ஃபைன். ஏபிசி அனாலிசிஸ். ஆல்வேஸ் பெட்டர் கண்ட்ரோல். ஓகே, ஆல்வேஸ் பெட்டர் கண்ட்ரோல். எதுல எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்குமா, எதுல எவ்வளவு பர்சன்டேஜ், ஏல எவ்வளவு பர்சன்டேஜ், பில எவ்வளவு பர்சன்டேஜ், சில எவ்வளவு பர்சன்டேஜ். வேல்யூ அப்படினா quantity and value. வேல்யூல 70% ஏக்கு. குட் சார். இன்வென்டரி 10% சார். quantity value quantity குவாண்டிட்டிங்களா? வேல்யூ வந்து ஏக்கு வந்து 70% சார், குவாண்டிட்டிக்கு வந்து 10% சார். ஓ வேல்யூ இது இப்படி பாக்குறோம். பர்சன்டேஜ் அப்படின்றத காமனா எடுத்துக்கிறேன். வேல்யூ அப்படினா 70%, குவாண்டிட்டி கல்லி சார் இதல்ல போடாதீங்க சார். குவாண்டிட்டிக்கு வந்து 20%, 10% ஃபர்ஸ்ட் ஒன். அதாவது குறைவான குவாண்டிட்டியை வச்சுட்டு வேல்யூ அதுல வந்து அதிகமா வச்சுக்கிறது. ஓகே ஃபைன். அடுத்ததுங்க பிக்கு வந்து சேம் 20% 20% சார். 20% 20%. ஓகே. சிக்கு வந்து 10% 70%. 10% 70%. அப்போ இது வந்து மெட்டீரியல் வைஸா இப்போ இது என்ன ஏ கேட்டகரியில எந்த மாதிரி மெட்டீரியல் இருக்குமா, அதாவது நேச்சர் ஆஃப் மெட்டீரியல் அப்படின்னு கேக்குறேன். நேச்சர் ஆஃப் மெட்டீரியல் அப்படின்னா காஸ்ட்லி ஐட்டம் அதுல இருக்கும் சார். காஸ்ட்லி ஐட்டம் இல்லைங்களா? ஹைலி இம்பார்ட்டன்ட். காஸ்ட்லி ஆனதுங்களா சீப்பரா? ஹைலி வேல்யூ அதிகமா இருக்குறதெல்லாம் வேல்யூ அதிகமா இருக்கும் சார். சூப்பருங்க எக்ஸலென்ட். தன்யா ஹெட்போன் எடுத்தாடா. நெக்ஸ்ட் ஹெட்போன் எடுத்தா அம்மாக்கே. பிக்கு வந்து ரிலேட்டிவ்லி லெஸ் இம்பார்ட்டன்ட் சார். ரிலேட்டிவ்லி லெஸ் இம்பார்ட்டன்ட். ஆமா, ரிலேட்டிவ்லி லெஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே, இதெல்லாம் பாருங்க சூப்பரான இடம். லெஸ் இம்பார்ட்டன்ட். சி கேட்டகரிக்கு வந்து least important. Very good. Value least importance. Least important. Very good. இப்படிதான் எந்த ஒரு டாபிக் நீங்க எடுத்தாலும் அதுல வந்து கடகடன்னு இப்படி பிரிச்சு 4 விஷயங்களை அந்த இடத்துல எழுதி வச்சிட்டீங்கன்னு பாருங்க. இதை காட்டில என்னங்க ரிவிஷன் உங்களுக்கு வந்துட போகுது? ஒண்ணும் கிடையாதுங்க. நத்திங் டு ஒரிங்க. நீங்க எந்த எக்ஸாம் பத்தி கவலையப்பட தேவையில்லைங்க. என்ன ஒரு வார்த்தை கேட்ட கடகடன்னு இது மாதிரி எல்லாம் நம்ம மைண்டை வந்து ரீட் பண்ண ஆரம்பிக்கணும், நம்ம மைண்டு சொல்ல ஆரம்பிக்கணும். அப்பதான் வந்து நம்ம வந்து அடிச்சு கிளப்பிட்டு வந்துட்டே இருக்கலாங்க. எதை பத்தியுமே கவலைப்பட தேவையில்லைங்க நமக்கு. ஓகே, ஜிட்டுங்க. ஜிட்டு Just in time. Just in time.
ஏ ஆப்ஷன் கரெக்ட். அப்போ வாட் டு யூ மீன் பை ஜஸ்ட் இன் டைம் அப்படின்னா என்னம்மா, அதுல என்ன சொல்லுதுங்க? ஜஸ்ட் இன் டைம் ஸ்பேர் பார்ட்ஸ்ல யூஸ் பண்ணுவோம் சார். ஸ்பேர் பார்ட்ஸ் இல்லையா? சரிங்க. தெரிஞ்ச பாயிண்ட டிஸ்கஸ் பண்ணுங்கம்மா. எல்லாம் ஒண்ணும் தப்பு கிடையாதுங்க, யார் வேணாலும் டிஸ்கஸ் பண்ணலாம். தெரிஞ்ச பாயிண்ட நீங்க டிஸ்கஸ் பண்ணுங்க. ஜஸ்ட் இன் டைம் அப்படின்னா என்ன, அதுல என்ன நீங்க கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னு. Anybody guess? Inventory management method, sir. Reorder period and timing purchases suitable mention பண்ணலாங்க சார். Time Carrying raw materials, WIP, work in progress, finished goods and inventory sir, just in time. சூப்பருங்க. சரிம்மா, இது வந்து ஜஸ்ட் இன் டைம் அப்படின்றது உங்களுக்கு MCQ ஆஸ்பெக்ட்ல கேட்பாங்க அப்படின்னா எப்படி கேட்டிருப்பாங்க அப்படின்னா, இது எந்த வருஷம் வந்தது அப்படின்னு ஒண்ணு கேட்டிருக்கலாங்க. இது வந்து பெஸ்டா எந்த கம்பெனில வந்து அடாப்ட் பண்ணாங்க அப்படின்னு கேட்பாங்க. ஜஸ்ட் இன் டைம் அப்படின்னு சொல்லப்படுற இந்த இன்வென்டரி சிஸ்டம் எங்க விச் இட் இஸ் டெவலப்டு அப்படின்றது இது எந்த கண்ட்ரி? ஜப்பானுங்க. வெரி குட். ஓகே. ஸ்பேர் பார்ட்ஸ் கடையில சார் இதெல்லாம். டொயோட்டோ. ஓகே, வெரி குட். டொயோட்டோ கான்பன் இதுல இந்த கேட்டகரியில வருங்க. கான்பன். ஓகே, டொயோட்டோ அந்த கம்பெனியுடைய முழு பேர் சொல்லுமா? டொயோட்டோ ப்ரொடக்ஷன் சிஸ்டம் 1970s சொல்லியிருப்பாங்க. இருக்கா, நீங்க பாக்குறதுல இருக்கான்னு பாருங்க. டொயோட்டோ ப்ரொடக்ஷன் சிஸ்டம் 1970s. இது ரொம்ப முக்கியம். ஜஸ்ட் இன் டைம், இப்ப என்ன வேணுமோ அந்த மாதிரியான இன்வென்டரிய வந்து மேனேஜ் பண்றது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ நமக்கு என்ன தேவையோ அதை வந்து நம்ம மேனேஜ் பண்றது அப்படின்னு சொல்லலாம். அப்போ மினிமைஸ் இன்வென்டரி, இன்க்ரீஸ் எஃபிஷியன்சி, ஒரே வார்த்தையில சொல்லிடுவாங்க. இது என்ன அப்படின்னா, இதனுடைய மந்த்ராவே பாத்தீங்க அப்படின்னா மினிமைஸ் இன்வென்டரி அண்ட் மேக்சிமைஸ் எஃபிஷியன்சி, அவ்வளவுதாங்க. இன்க்ரீஸ் எஃபிஷியன்சி, மினிமைஸ் இன்வென்டரி, இன்வென்டரியை குறைச்சு மினிமைஸ். இதெல்லாமே பாத்தீங்க அப்படின்னா இந்த ஹிண்ட் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். மினிமைஸ் இன்வென்டரி, இன்வென்டரியை நம்ம குறைச்சிக்கணும். அண்ட் இன்க்ரீஸ் எஃபிஷியன்சி, இன்க்ரீஸ் எஃபிஷியன்சி, இதுதான் வேர்டுங்க. அவ்வளவுதாங்க. இதுல தேவையே இல்லைங்க. மற்றதெல்லாம் நம்ம எதை வேணாலும் பண்ணிட்டே போகலாம். அதுல எல்லாம் பாத்தீங்க அப்படின்ட்டா 70, 20, 30 இந்த மாதிரி பர்சன்டேஜ் சொல்லுவோம். அதெல்லாம் இதுல கிடையாது. ஜஸ்ட் இன் டைம்னா இப்போ உங்களுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் வச்சுக்கோன்றான். அப்ப மினிமைஸ் இன்வென்டரி, இன்வென்டரி குறைவா இருக்கிற வரைக்கும் உங்க ப்ராடக்ட் ஓடிட்டே இருக்கும் வெளியே அப்படின்னு அர்த்தம். அப்போ ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்ன கிடைச்சிடும் அப்படின்னா எஃபிஷியன்சி அப்படின்றது கிடைச்சிடும். அப்ப எஃபிஷியன்சி, திறம்பட்ட ஒரு திறமை வந்து உங்களுக்கு கிடைச்சிடும். அப்ப எஃபிஷியன்சி ப்ரொடக்ஷனை வந்து நீங்க அதிகப்படுத்திட்டே இருக்கலாம், சேல்ஸ் பாட்டுக்கு போயிட்டே இருக்கும் அப்படின்றதுதான். ஜஸ்ட் இன் டைம் வந்து ஜப்பான்ல தான் இன்வென்ட் பண்ணாங்க 1970ல. டொயோட்டோ ப்ரொடக்ஷன் சிஸ்டம், இதனுடைய சிஸ்டத்துல இருந்துதான் கான்பன் அப்படின்ற கேட்டகரி வந்ததாக சொல்லியிருப்பாங்க. மினிமைஸ் இன்வென்டரி அண்ட் இன்க்ரீஸ் எஃபிஷியன்சி, அவ்வளவுதான். பர்பெக்சுவல் இன்வென்டரி சிஸ்டம் இன்வால்வ். பர்பெக்சுவல் இன்வென்டரி சிஸ்டம், இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கொஸ்டின்மா. இது வந்து அடிக்கடி வந்து நம்மளோட டிஆர்பில கேட்கப்படுற இடங்கள்ல இது ஒண்ணு. பர்பெக்சுவல் அப்படின்னா என்ன? இதுக்கு முன்னாடி நம்ம நடத்தினதை ஏதாவது படிச்சிருக்கீங்களா? அது மாதிரி ஒரே வேர்டுல சொல்றாங்க. வெரி குட்மா, சொல்லுங்கம்மா. கண்டினியூவஸ், என்ன சொல்ல வரீங்க? கரெக்டா சொல்லுங்க. கண்டினியூவஸ், கண்டினியூவஸ் ஸ்டாக் வேல்யூ, கண்டினியூ ஸ்டாக் எஸ்டிமேட் வேல்யூ, ஸ்டாக் வேல்யூஸ், ஸ்டாக்க வேல்யூ பண்ணிட்டே இருக்கிறது. ஸோ கண்டினியூஸ்லி ஸ்டாக் வேல்யூட் அப்படின்றதே பர்பெக்சுவல் இன்வென்டரி சிஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள்னா என்ன எக்ஸாம்பிளாக இருக்கு? எந்த மெத்தட் வந்து கண்டினியூஸ் சிஸ்டம், பர்பெக்சுவல் இன்வென்டரி சிஸ்டத்துக்கு எக்ஸாம்பிளா சொல்லுங்க. EOQ, எக்கனாமிக் ஆர்டர் குவாண்டிட்டி. எக்கனாமிக் ஆர்டர் குவாண்டிட்டி தான். ஓகே, இப்போ இதுல அதாவது பெஸ்ட் மெத்தடுங்க அதுல. அப்போ எப்ப வேணும்னாலும் அதை கண்டினியூவா கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நமக்கு என்ன அப்படின்னா பின் கார்டு அண்ட் ஸ்டோர்ஸ் லெட்ஜர்
அப்படின்றதுல பர்பெக்சுவல் இன்வென்டரி சிஸ்டம் வருமா அப்படின்னு நம்ம கேட்கிறோம். அடுத்தது பில் ஆஃப் மெட்டீரியல் ரிக்விசிஷன் அப்படின்றதுல பர்ச்சேஸ் ரிக்விசிஷன், பர்ச்சேஸ் ஆர்டர், இன்வர்ட் அண்ட் அவுட்வர்ட் இன்வாய்சஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ இதுல எதுல நமக்கு இந்த வேர்டு எந்த டாபிக்னு கீழே வருது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மெட்டீரியல் காஸ்ட் அப்படின்ற கேட்டகரியில இது வருங்க. மெட்டீரியல் காஸ்ட்ல பின் கார்டு, ஸ்டோர்ஸ் லெட்ஜர் கண்டுபிடிக்கிற இடத்துல வருதா, வேற இடத்துல வருதுங்களா? இந்த two types தான் சார், பின் கார்டு and ஸ்டோர்ஸ் லெட்ஜர். பர்பெக்சுவல் இன்வென்டரி சிஸ்டம். இன்வென்டரி two சிஸ்டம் types. two types. வெரி குட். இது ஒண்ணுங்க, இது ஒண்ணுங்க. ஓகே, அப்போ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்ட். இந்த ரெண்டுமே வந்து பர்பெக்சுவல் இன்வென்டரி சிஸ்டத்தை தான் குறிக்குது. அந்த சிஸ்டத்துல இருக்கக்கூடிய முறைகள் அப்படின்னு பார்த்தோம்னா பின் கார்டு, ஸ்டோர்ஸ் லெட்ஜருங்க. இதை வந்து கண்டினியூவா எவாலுவேட் பண்றப்ப EOQங்கிற மாடலை அவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஃபைன். ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். FIFO, what do you call the FIFO? First in, first out method. இதெல்லாம் டைரக்டா சொல்ல first in first out, FIFO, first in FIFO. ஓகே, இப்போ இந்த FIFO LIFO அப்படின்ற கேட்டகரியில பாத்தீங்கன்னா இந்த அடுத்த क्वेश्चन இருக்கு, அதுலயே நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். which one is suitable? LIFO method of pricing material is more suitable. LIFO method எப்போ நமக்கு சூட்டபிளா இருக்கும்? more suitable. Price rising, material price falling, material price constant, material price fluctuating. இதெல்லாம் இந்த ரெண்டும் கண்டிப்பா உங்களுக்கு வராது. pricing of materials. ஏன்னா இந்த டாபிக் நீங்க படிச்சிருக்கீங்க, ஒண்ணு ஃபால் ஆகும் இல்லைன்னா ரைஸ் ஆகக்கூடிய சிச்சுவேஷன்ல தான் நம்ம படிச்சிருப்போம். அப்ப கண்டிப்பா ஆப்ஷன் சி அண்ட் டி வந்து கிடையாது, முடிவு பண்ணிடுவீங்க. அப்போ ரைசிங்கா ஃபாலிங்கா? ரைசிங் வரும் சார். ரைசிங் பர்ஃபெக்ட். இன்க்ரீஸ் பண்றது. இன்ஃப்ளேஷன் பீரியட் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம், அப்படிதானுங்க. இன்ஃப்ளேஷன் பீரியட்னாவே ரைசிங் பீரியட். இதுக்கு முன்னாடி பேரு இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லலாம். பிரைஸ் வந்து ரைஸ் ஆகுதுனாவே அதுக்கு பேரு இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு பேர் குறையுது அப்படின்னா டீஃப்ளேஷன் பீரியட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். டீஃப்ளேஷன் பீரியட். அப்ப பிரைஸ் வந்து ரைஸ் ஆகக்கூடிய பீரியட்ல விச் மெத்தட் இஸ் சூட்டபிள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த மெத்தட் தான். அப்ப LIFO மெத்தட் இஸ் மோர் சூட்டபிள். இந்த மெத்தட்ல மெட்டீரியல் பிரைசஸ் ஃபாலிங் அப்படின்ற மெத்தட்ல FIFO மெத்தட் இஸ் சூட்டபிளா இருக்கும். அப்படிதானுங்க? கரெக்டாங்களா? எஸ் சார், எஸ். ஃபைன். இதுக்கு வந்தமா உங்களுக்கு வந்து கான் அண்ட் ஜெயின் அப்படின்ற புக்ல இருந்து ஒரு கொஸ்டின் இந்த இடத்துல இருந்து இந்த இது நடத்திருக்கோம், இதுல இருந்து தான் அவங்க கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சார்ட் அண்டர்ஸ்டாண்டிங் மாதிரி போட்டு கொடுத்துருப்போம். அதை ஏதாவது ஒரு இடத்துல நீங்க கண்டிப்பா எழுதி வச்சிருப்பீங்க. அந்த இடத்த வந்து திரும்ப நல்லா ஒரு இடத்துல எழுதி கொண்டு வந்துடும், தப்பே கிடையாது. இந்த சிச்சுவேஷன்ல இது பயன்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி நம்ம போட்டிருப்போம். சின்ன பாக்ஸ் மாதிரி போட்டு சொல்லியிருப்போம். நான் இருக்கீங்களா? வீடியோலயும் பார்த்திருப்பீங்க, நேரடி வகுப்புலயும் நீங்க பார்த்திருப்பீங்க. இருக்கு. ஆமா, அதெல்லாம் இல்லாதவங்க அதெல்லாம் எடுத்து பார்க்கணுங்கிறதுக்காக தான் சொல்றது. உங்கள்கிட்ட பிளண்டி ஆஃப் வீடியோஸ் கிடைக்குதுங்க. நீங்க எடுத்து நீங்க திரும்ப ரீகால் பண்ணதான் அது உங்களுக்கு மைண்ட்ல நின்றுட்டே இருக்கும். இன்னைக்கு கூட ஒரு காலையில ஒரு வீடியோ பதிவுகள் போட்டுங்க. நம்ம எவ்வளவு புதுசா படிக்கிறோங்கிறது முக்கியம் கிடையாது. ஆனா நம்ம படிச்சது இதுதான் அப்படின்ற ஒரு ஸ்டிக் ஆன் ஆகி அந்த விஷயத்துல யாரு திரும்ப படிக்கிறாங்களோ அவங்கதான் வந்து இதுல சக்சஸ் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லி அழகான ஒரு பதிவு ஒண்ணு கொடுத்துருந்தாங்க. அது எவ்வளவு பேர் கேட்டிருக்கீங்கன்னு தெரியல, பட் இட்ஸ் ஒண்டர்ஃபுல் இல்லைங்க? இது வந்து ஒண்டர்ஃபுல். நான் அதுக்காக திரும்ப நம்மளோட டிஆர்பியில நம்ம விஷயங்கள் வந்து டிஸ்கஸ் பண்றப்போ நீங்க நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸை வந்து பார்க்கணும் அப்படின்றது ஒண்ணு கண்டிப்பா இருக்கணுங்க. அந்த வித்தின் சிலபஸ், அந்த வித்தினுடைய சப்ஜெக்டிவிட்டியில வந்து நீங்க நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸை பார்க்கணும். அதுக்காக வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நிறைய டெஸ்ட் அட்டன் பண்ணுங்க, எங்க இருந்தாலும் கொஸ்டின் பேஸ்டா படிங்க அப்படின்னு நம்ம சொல்லப்படுறது அதுக்காக தான். அடுத்தது நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாத்தீங்க அப்படின்னா நீங்க விலகியே போகாதீங்க. அப்போ திரும்ப ஒரு விஷயங்களை படிச்சு நினைவுல கொண்டு வந்துட்டே இருந்தீங்க அப்படின்ட்டா கண்டிப்பா உங்களுக்கு வந்து இந்த டிஆர்பிங்கிறது உங்களுக்கு சக்சஸ். அவ்வளவுதாங்க. அவங்க எப்ப வேணாலும் எதுலயும் தயாரா இருக்கலாம், அவ்வளவுதாங்க. அதுதான் நம்மளோட கான்செப்ட். எதுலயும் நீங்க தயாரா இருப்பீங்க, எல்லாத்தையும் அடிச்சு கிளப்பிட்டு வந்துடலாம். படிப்புக்கு வந்து எல்லையே கிடையாதுங்க. நம்ம பவுண்டரி வச்சுக்கிட்டு அதுக்குள்ள படிக்கிறோம், அதுக்குள்ள கொஸ்டின்ஸை நம்மளால கேதர் பண்ண முடியும், அடிச்சிடலாம். ஆவரேஜ் மெத்தட் ஆஃப் பிரைசிங் மெட்டீரியல் இஸ் யூஸ்ஃபுல். இப்போ நம்ம LIFO FIFO அப்படின்றதுல சொல்லிட்டோம்.
அப்ப ஆவரேஜ் பிரைசிங் அப்படின்றது வந்து எதுவாக இருக்கும்? அப்ப இந்த 2 ஆக இருக்காது. உங்களால யூகிக்க முடியுதுங்களா? கான்ஸ்டன்ட். இந்த 2 ஆக இருக்காதுங்க. இந்த 2 ஆக இருக்காது. ஓகே ஃபைன். அப்போ இந்த 2 ஆக இல்லாத போது அப்போ கான்ஸ்டன்டா பிளக்சுவேட்டிங்கா ஆவரேஜ் மெத்தட் எப்போ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மெட்டீரியல் வந்து ஏற்ற இறக்கங்களை பெறும்போதுதான் யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஆவரேஜ் அப்படின்னு ஒண்ணு நினைப்பீங்களா? குறையுது ஏறுது குறையுது ஏறுதுங்கிறப்போ 2 ஆவரேஜ் எடுத்தீங்கன்னா மிடில் வேல்யூக்கு வந்துடும். மிடில் வேல்யூக்கு வந்துடும். கான்ஸ்டன்ட் அப்படின்னா ஒரே விலைதாமா இருக்கும். கான்ஸ்டன்ட் அப்படின்னா ஒரே விலைதான். நீங்க ஆவரேஜ் எடுத்தீங்கன்னா அதே விலைதான் வரும். அதுக்கு மெத்தடை நீங்க பயன்படுத்துறீங்க. லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட்டும் கிடையாது, ஃபிஃபாவும் கிடையாது, லிஃபாவும் கிடையாது. ஆவரேஜ் மெத்தட் சூட்டபிள் கிடையாது. கான்ஸ்டன்ட்னா ஒரே வேல்யூ. அதுக்கு ஒண்ணு இஷ்யூ பிரைஸ்ங்கிறது தேவையே இல்லைங்க. ஒரே பிரைஸ்ல தான் வாங்குறீங்க, ஒரே பிரைஸ்ல தான் கொடுக்குறீங்க. மெட்டீரியல் பிரைசஸ் ஆர் பிளக்சுவேட்டிங். மெட்டீரியல் பிரைசஸ் ஆர் பிளக்சுவேட்டிங் வரப்போ ஏற்ற இறக்கங்களை சந்திக்கும் போது இதுக்கு நம்ம பெஸ்ட் ஆவரேஜ் மெத்தட் சூட்டபிள். புரியுதுங்களா? இது ஹை மறுபடியும் லோ வருது அப்படின்றப்போ இந்த 2க்கான ஆவரேஜ் நமக்கு தேவைப்படும். அப்ப மெட்டீரியல் பிரைசஸ் பிளக்சுவேட்டிங் ஆகுது அப்படின்ட்டா ஆவரேஜ் மெத்தட் இஸ் மோர் சூட்டபிள். ஓகே. அப்போ மெட்டீரியல் பிரைசஸ் ஹை அப்படின்னு வரப்போ நமக்கு லிஃபோ ஆகவும் அப்படிதானே. மெட்டீரியல் பிரைசஸ் லோ அப்படின்றப்போ ஃபிஃபோ மெத்தட நமக்கு பயன்படுது. கரெக்ட்டுங்களா? எஸ் சார். டெஃபினட். இப்பதான் நம்ம 2 விஷயம் பார்த்திருக்கோம் இல்லைங்க. உங்களால வந்து அதை யோசிக்க முடியும். இந்த மாதிரி கலர் கலரா ஏதோ வித்தியாசமா யோசிச்சுட்டே போனீங்கன்னா சரியா வச்சுங்க. அவ்வளவுதான். மெட்டீரியல் பிரைசஸ் இந்த பிரைஸ் ஹை அப்படின்னு போறப்போ லிஃபோ மெத்தடும், அடுத்ததான் லோ அப்படின்னு வரப்போ நமக்கு ஆட்டோமேட்டிக்கா ஃபிஃபோ மெத்தடும். ஆவரேஜ் மெத்தட் அப்படின்றது பிளக்சுவேட்டிங்ல நமக்கு வரும். சூப்பருங்க. கான்ஸ்டன்ட்டுக்கு தேவையே இல்லைங்க. நீங்க ஒர்க் அவுட்டே பண்ண தேவையில்லை. அப்ப இதுக்கு வந்து ஆப்ஷன் வந்து டி ஆப்ஷன் இஸ் a correct answer. டி ஆப்ஷன் இஸ் a correct answer. ஸ்கிராப் இஸ் ஸ்கிராப் அப்படின்னா என்ன? வேஸ்டேஜ் ஆஃப் மெட்டீரியல். வேஸ்டேஜ் ஆஃப் ரெசிடியூ ஆஃப் மெட்டீரியல் அப்படின்னா இதுக்கு என்னவா பொருள்? ஸ்கிராப் வேல்யூ இருக்கு சார். வேல்யூ இருக்கு. எஞ்சிய மதிப்பு சார். எஞ்சிய மதிப்பு. வெரி குட் வெரி குட். எஞ்சிய மதிப்பு. எஞ்சிய மதிப்பு. அப்போ கொஞ்சம் அரைகுறையா இருக்கும். வேஸ்ட்னு சொல்லக்கூடாது. இது வந்து வேஸ்ட் கிடையாது. வேஸ்ட்டுக்கு இன்னொரு பேர் கொடுக்கலாங்க. என்ன பேர் கொடுப்பீங்க? ஸ்கிராப்ங்கிறது எஞ்சிய மதிப்பு. இதே மாதிரி இன்னொரு பேரு என்ன கொடுப்பீங்க? ஸ்பாயிலேஜ். ஸ்பாயிலேஜ். ஓகே. டிஃபெக்டிவ் ஸ்பாயிலேஜ். ஸ்பாயிலேஜ். ஸ்பாயிலேஜ்ங்க. இதுல கேபிட்டல் பட்ஜெட்டிங் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல ஆவரேஜ் ஏஆர்ஆர் மெத்தட் இல்லைங்க. ஆவரேஜ் ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன்மா அதுல வந்து இந்த ஸ்கிராப் அப்படின்றத பயன்படுத்தி இருக்காங்க இல்லைங்க. எஸ் சார். சரிம்மா. அதுல வேற ஏதாவது வேர்ட் பயன்படுத்தி இருக்காங்க? ஸ்கிராப் தான் சார். டெப்ரிசியேஷன்லயே வருங்க சார். டெப்ரிசியேஷன்லயே ஸ்கிராப் வேல்யூ. இதே மாதிரி வேற ஏதாவது எரிமதிப்பு சொல்லுங்க சார். எரிமதிப்பு அல்லது இறுதி மதிப்பு சார். எரிமதிப்பு. எரிமதிப்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்க ஃபைன். அப்ப ரெசிடியூங்கிறது கரெக்ட். ரெசிடியூங்கிறது கரெக்ட். ஸ்பாயிலேஜ் அப்படின்றதெல்லாம் அதுல வரும். அப்நார்மல் லாஸ்னா என்னமா? அப்நார்மல் லாஸ் ஒண்ணு கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஆன்சர் ஏ கரெக்டுங்க. அப்நார்மல் லாஸ்னா என்ன? தவிர்க்க முடியாது. நார்மல் லாஸ் விட அதிகமா நம்ம எதிர்பார்க்காத லாஸ் ஆகுது தானே சார்? எந்த கண்டிஷன்ல உங்களுக்கு அப்நார்மல் லாஸ் ஏற்படும்? எந்த கண்டிஷன்ல நார்மல் லாஸ் ஏற்படும்? எவாபரேஷன் ஆஃப் சார் ஆக்சிடென்ட், ஃபயர், எர்த்குவாக், பிளட் இதெல்லாம் அப்நார்மல் லாஸ் சார். இப்போ இத வந்து நான் ஒரே ஒரு வேர்டுல நம்ம சொல்றேங்க. அதாவது கண்ட்ரோல் அப்படின்றதும் உங்களால ஒரு அதாவது ஒரு லாஸ வந்து கண்ட்ரோல் பண்ண முடியுமா முடியாதா?
அது உங்க ஹேண்டில் இருக்கா இல்லையா? தவிர்க்க முடியாதது சார் இது. நார்மல் லாஸ் அன்கண்ட்ரோலபிள். நார்மல் லாஸ் இப்போ அன்கண்ட்ரோலபிள். கண்ட்ரோல் அண்ட் ஹேண்ட்ஸ் உங்க கையில இருக்கு அப்படின்னா உங்களால கட்டுப்படுத்த முடியும்னா அது என்ன லாஸ் ஆக இருக்கும், கட்டுப்படுத்த முடியாதுன்னா என்ன லாஸ் ஆகும்? கட்டுப்படுத்த முடிஞ்சா நார்மல் லாஸ். நார்மல் லாஸ் கண்ட்ரோல் கட்டுப்படுத்த முடிஞ்சா அப்நார்மல் சார். கட்டுப்படுத்த நார்மல் லாஸ் அன்கண்ட்ரோலபிள் சார். நார்மல் லாஸ் அன்கண்ட்ரோலபிள். அப்நார்மல் லாஸ்னா அவாய்டபிள் லாஸ் சார். அப்நார்மல் லாஸ்னா நார்மல் லாஸ்னா அன்அவாய்டபிள் சார். சரிங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் அவாய்டபிளுக்கு எகைன் நான் வரணும். அந்த அவாய்டபிளுக்கு நான் வரணும். இப்போ கண்ட்ரோல் அப்படின்னா கண்ட்ரோலபிள் அப்படின்னா என்ன லாஸ்ங்க? கண்ட்ரோலபிள் உங்களால கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னா அது என்ன லாஸ்? நார்மல் லாஸ் சார். அப்நார்மல் லாஸ். நார்மல் லாஸ் சார். நார்மல் லாஸ். நார்மல் லாஸ்க்கு எக்ஸாம்பிள் சொல்லுங்கம்மா. நீங்க திரும்ப திரும்ப அதே வரீங்க, அதுக்காக கேட்டேன். எக்ஸாம்பிள் சொல்லுங்க. நார்மல் லாஸ்க்கு என்ன எக்ஸாம்பிள்? இது ப்ராசஸ் காஸ்டிங்ல வந்திருக்கு. சார் இப்ப பவர் ப்ராடக்ட் ஒர்க் பண்றப்ப பவர் கட் ஆயிடுது இல்லைங்களா, அந்த டைம்ல வேஸ்டா தானே சார் இருக்கும். சரிம்மா, அதுக்கு இன்னொரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இருக்குமா? வேற ஏதாவது? இது நீங்க சார் சொல்றது பர்టిక్యులர் யூனிட் ப்ரொடியூஸ் பண்றப்போ யூனிட் வேஸ்ட் ஆயிட்டே இருக்கு சார். எவாபரேட் அவங்க ஒரு சொல்றாங்க பாருங்க. எவாபரேட், ஷ்ரிங்கேஜ், எவாபரேஷன், எவாபரேஷன், ஷ்ரிங்கேஜ், எவாபரேஷன், ஷ்ரிங்கேஜ். இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட நான் சொல்லியிருப்பாங்க. அதாவது பெட்ரோல் பங்க் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா, ஆயில் டீசல் இதெல்லாம் கொண்டு வரப்ப கேரி பண்ணிட்டு கொண்டு வரப்ப பாத்தீங்க அப்படின்னா வெஹிக்கிள்ல தான் கொண்டு வராங்க. அது ஃபில் பண்ற இடமும் அதே மாதிரி, அதாவது அந்த என்ன சொல்றது, ஸ்டோரேஜ்ல இருந்து எடுத்துட்டு வரக்கூடிய தொலைவு. நம்ம ஒரு இடத்துல இருப்போம், அந்த நம்மளுடைய பங்க் ஒரு இடத்துல இருக்கும், அதனுடைய ஸ்டோரேஜ்ங்கிறது வேற ஒரு இடத்துல இருந்து எடுத்துட்டு வருவாங்க. அந்த இதுல கொண்டு வந்து நம்ம அப்ப ஃபில் பண்றப்போ லோடிங் அன்லோடிங் இந்த சமயத்துல சர்டைன் ப்ராடக்ட் வந்து என்ன பண்ணிடும், காணாம போயிடும். இப்போ வந்து ஒரு 1000 லிட்டர் அப்படின்ற ஒரு எஸ்டிமேட்டுக்கு வைங்க. ஒரு 1000 லிட்டர் வந்து அங்க ஏற்கிறாங்க, இங்க கொண்டு வந்து இறக்குறப்போ 998 லிட்டர் தான் உங்களுக்கு வருது அப்படின்னா, அங்க 1000 ஏத்துனாங்க, இங்க வந்து நமக்கு எவ்வளவுதான் வருது, 998 தான் வருதுன்னா அந்த 2 லிட்டர் வந்து காணாம போயிடுச்சு. எப்படி காணாம போச்சு? நம்ம என்ன பண்ண முடியல அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அதை ஹேண்டில் பண்றதுல நம்ம ஆட்டோமேட்டிக்கா அது எவாபரேட் ஆயிடும். அவ்வளவுதாங்க. நம்ம பெட்ரோல் அடிக்கிறப்ப டப்புன்னு அது க்ளோஸ் பண்றோம். அப்படி இல்லை அப்படின்னா இருக்கிற பெட்ரோல் சேர்ந்து ஆவியாயிடும். அவ்வளவுதாங்க. அந்த மாதிரிதான் நம்ம இந்த இடத்துல சொல்றோம். அப்போ அன்கண்ட்ரோலபிள் அப்படின்னு சொல்ல போறதுல அன்கண்ட்ரோலபிள்ல தான் உங்களுக்கு நார்மல் லாஸ்ங்கிறது வரும். நார்மல் லாஸ்ங்கிறது உங்களால கட்டுப்படுத்த முடியாதுங்க. அது எவாபரேஷன் ஆகுறத உங்களால கட்டுப்படுத்த முடியுமா? முடியாது. அப்போ அது தானாவே அது வந்து இதாயிடும். நம்ம லோடிங் அண்ட் அன்லோடிங்ல இந்த மாதிரி பிரச்சனை, ஷ்ரிங்கேஜ் இதெல்லாம் நார்மலாவே நடக்கும். கண்ட்ரோலபிள் காஸ்ட்ல தான் உங்களுக்கு அப்நார்மல் லாஸ்ங்கிறது வரும். அப்நார்மல் லாஸ். இந்த அப்நார்மல் லாஸை எங்க அனுப்புவீங்க? இதை எங்க அனுப்புவீங்க? அப்நார்மல் லாஸ் காஸ்ட்லி சரி பண்ணிடுவோம் சார், சரி கட்டிடுவோம். அப்நார்மல் லாஸ் ப்ராஃபிட் இது வந்து ப்ராடக்ட் காஸ்ட்லயே சரி கட்டிடுவாங்க. ப்ராடக்ட் காஸ்ட்லயே வந்து என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா அட்ஜஸ்டட். இங்க 1000 ஏத்துனீங்க, இங்க 998 தான் இருக்கு. அந்த 2 லிட்டரையும் இந்த 998லயே அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் நீங்க. அவ்வளவுதாங்க. நார்மல் லாஸா அதுலயே அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இது மட்டும் நீங்க எங்க கொண்டு போகணும் அப்படின்னா காஸ்டிங் P&L அக்கௌண்ட் அப்படின்றதுக்கு கொண்டு போகணும். காஸ்டிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். கரெக்டுங்களா? கண்ட்ரோலபிள் அன்கண்ட்ரோல். இது இன்னொருத்தர் அவங்க பாயிண்ட் சொன்னாங்க, அவாய்டபிள் அன்அவாய்டபிள். அவாய்டபிள் மெட்டீரியல் காஸ்ட்ல அந்த இது வருங்க. இதுல வந்து ப்ராசஸ்ல இதுங்க. மெட்டீரியல் காஸ்ட்ல அவாய்டபிள் அன்அவாய்டபிள் அப்படின்னு ஒண்ணு. செல்வி மேடம் கூட இதை பத்தி ஒரு வாட்டி சொல்லியிருந்தாங்க. பெர்பெச்சுவல் இன்ஸ்ட்ரக்ஷன் இன்வென்டரி சிஸ்டத்துல இதுல வரும் சார், அவாய்டபிள் அன்அவாய்டபிள். சூப்பர்மா. அதுல அவாய்டபிள் அப்நார்மல் சார். அவாய்டபிள் வந்து அப்நார்மல் லாஸ். சூப்பர்ங்க. அவாய்டபிள் வந்து அப்நார்மல் லாஸ் அப்படின்றாங்க. அதுல கிளரிக்கல் மிஸ்டேக் சார். அவாய்டபிள் வந்து நார்மல் லாஸ் சார், அன்அவாய்டபிள் அப்நார்மல் லாஸ். அன்அவாய்டபிள் வந்து அப்நார்மல் லாஸ்.
நார்மல் லாஸ்ல நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும் சார். அப்நார்மல் தான் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா எவாபரேஷன் ஷ்ரிங்கேஜ் எல்லாம் வருது உங்களுக்கு. அதெல்லாம் உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது. டிரான்ஸ்போர்ட் ஆஃப் கூட்ஸ் எல்லாம் பண்ணும்போது அது அன்கண்ட்ரோலபிள் அப்நார்மல் லாஸ். அன்அவாய்டபிள் சொல்றது. இல்ல நீங்க வந்து இப்படி இருக்கு அவாய்டபிள் அன்அவாய்டபிள் அப்படின்ற கான்செப்டை ப்ராசஸ் காஸ்ட்ல வச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். பர்பெக்சுவல் இன்வென்டரி சிஸ்டத்துல அவாய்டபிள் அண்ட் அன்அவாய்டபிள் அப்படின்ற விஷயங்கள் இருக்கு, ரைட்? அந்த இடத்துல போய் இதை ரெஃபர் பண்ணீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு மீனிங் சொல்லியிருப்பாங்க, ப்ராசஸ் எல்லாம் ஒரு மீனிங் சொல்லியிருப்பாங்க. இது ஏன் சொல்றேன் அப்படின்னா ஒரு வகுப்புல நம்ம நடத்தினதையே வந்து அவங்க பாயிண்ட் அவுட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அவங்க சொல்லுங்க மேடம், நீங்க செல்வி மேடம் இருந்தா சொல்லுங்க, உங்களுக்கு ரெஃபர் பண்ண முடியுதான்னு பாருங்க. சார் அவாய்டபிள் அன்அவாய்டபிளுக்கு ஏதாவது சொல்ல முடியுமான்னு கேட்குறேன். What do you think about கண்ட்ரோலபிளுக்கு அவாய்டபிளுக்கு என்னமா சொல்றீங்க? உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்றீங்க. அவாய்டபிள்னா கண்ட்ரோலபிள் தானே சார். இப்ப நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு ஒரு தவறு நடக்க போகுது அப்படிங்கறத நம்ம வந்து தடுக்கலாம். அது வந்து அப்நார்மல் லாஸ். இந்த கிளரிக்கல் மிஸ்டேக்ஸ் எல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம் சார், கண்ட்ரோல் பண்ணலாம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு பாக்ஸ் இல்ல கிளாஸ், அதாவது ஒரு சொல்றோம் பாருங்க, ஒரு பெட்டியில வந்து முன்னாடி ஒரு பேர் எழுதியிருக்குங்க, கிளாஸ் வித் கேர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உள்ள கண்ணாடி பொருட்கள் இருக்குது, கேர்ஃபுல்லா டீல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அதுல எழுதியிருக்கு. உடனே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதை எடுத்து எப்படி வைப்போங்க, பொறுமையா வச்சு பொறுமையா எடுத்துட்டு போவோம் இல்லைங்க. இதுதானுங்க இது. உள்ள எதுவுமே இல்லைன்னா என்ன பண்ணுவோம், அப்படியே தூக்கி அந்த பக்கம் போடுவோம் இல்லைங்க. அந்த தூக்கி அந்த பக்கம் போடுவோம், இதை தூக்கி அந்த பக்கம் போடுவோம். அப்ப இந்த வேர்ட் இருக்கப்போ அதை வந்து நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுவோம்? கண்ட்ரோலபிள் உங்க கையில இருக்கு அப்படின்னு தானே அர்த்தம். அப்ப அது வந்து அவாய்டபிளா அன்அவாய்டபிளான்னு கேட்கும். அவாய்டபிள் தாங்க சார். அவாய்டபிள் சார். அவாய்டபிள். ஏன்னா நம்ம கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்றோம்ல சார், அதனால இது நம்ம தவிர்க்கலாம் சார். இந்த லாஸ நாம தவிர்க்கலாம். தவிர்க்க முடியும், அதுதான் ரொம்ப முக்கியம். தவிர்க்க முடியும், தவிர்க்க முடியும். அப்ப இது வந்து உங்களால முடியாதப்பா, இயற்கையினுடைய சக்தி, இயற்கையால நடைபெறதுங்க. நார்மல் லாஸ் வந்து இயற்கையால நடைபெறது, உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாதுங்க. அன்அவாய்டபிள். வர்றதுக்கு வாய்ப்பு. அப்நார்மல் லாஸ் பொலிட்டிக்கல் சேஞ்சஸ் சொல்ற மாதிரி கண்ட்ரோலபிள் தான் சார். பட் வந்து ரிப்பீட்டட் ஆகாதுங்க சார். நாட் ரிப்பீட்டட் நேச்சர். எதுப்பா எதுங்க அப்நார்மல் லாஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொல்ற மாதிரி கண்ட்ரோலபிள் தாங்க சார். நாட் ரிப்பீட்டட் இன் நேச்சர். வெரி குட் சார். சார் நாட் ரிப்பீட்டட் இன் நேச்சர். ஆமாங்க சார். சூப்பர். இதெல்லாம் பாருங்க, அதுதான் அண்டர்ஸ்டாண்டிங் சார். இது அப்படியே ஷார்ட்கட்டா கூட வச்சுக்கலாம் சார். அப்நார்மல் அப்படின்னா ஏ அவாய்டபிள், அவ்வளவுதான் சார். கண்ட்ரோலபிள், அவ்வளவுதான் சார். இதுல வந்து நார்மல்னாவே அன்னு வச்சுக்கலாம் சார். அன்அவாய்டபிள், அன்கண்ட்ரோலபிள், அவ்வளவுதான் சார். என் வந்து ஸோ யூஎன் அன்கண்ட்ரோலபிள், அன்அவாய்டபிள் அப்படின்னு வச்சுட்டு போக வேண்டியதுதான் சார். அவ்வளவுதான். இல்ல புரிஞ்சுக்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் சார். ஆனா இந்த இடத்துல நல்ல குழப்பம் ஆகுது சார். இல்ல அது தமிழோட சேர்த்து நீங்க ஒரு மைண்ட்ல தமிழுக்குன்னு ஒரு மீனிங் வச்சிருப்பீங்க, அதோட சேர்த்து இதை பாக்குறதுனாலதான் அப்படி இருக்குங்க. ஒண்ணு இல்லைங்க, எல்லாம் அண்டர்ஸ்டாண்டிங் தான். உங்களால அடிக்கடி எழுதுறப்போ அது வந்துருங்க. திரும்ப படிக்கணும் சார். அதைத்தானே பண்ணிட்டு இருக்காரு சுரேஷ்குமார் சார். இது எல்லாம் இந்த டிஆர்பி தாங்க உங்களுக்கு எல்லாருக்குமே கடைசிங்க. யாராவது மறுபடியும் டிஆர்பில எங்கிட்ட போன் பண்ணி கூட நீங்க கேட்க கூடாது. அவ்வளவுதான். மெட்டீரியல் இஸ் இஸ்யூடு பை ஸ்டோர் கீப்பர் எகைன்ஸ்ட். மெட்டீரியல் இஸ் இஸ்யூடு ஸ்டோர் கீப்பர் எகைன்ஸ்ட். எதை வச்சு இதை வந்து மெட்டீரியலை இஸ்யூ பண்ணுவாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த கீழ்காண இதுல இருக்கக்கூடியதுல எதை வச்சு மெட்டீரியலை வந்து இஸ்யூ பண்ணுவார்? மெட்டீரியல் ரிக்விசேஷன், மெட்டீரியல் ஆர்டர், கூட்ஸ் ரிசீவ்டு நோட்டு, பர்ச்சேஸ் ரிக்விசேஷன். மெட்டீரியல் ரெக்விசிஷன். இது எந்த இடத்துல நீங்க ஏதாவது ஒரு இடத்துல எழுதிருக்கீங்க, இந்த வேர்டை வந்து ஏதோ ஒரு இடத்துல அது என்ன இதுல எழுதிருக்கீங்க? எந்த இடத்துல நீங்க இந்த மாதிரி எழுதுறீங்க? அதாவது எம்ஆர் நோட் நம்பர் சார்.
MR note number. MR note number அப்படின்னு போடுவீங்க. இது வந்து எதுலங்க லிஃபோ ஃபிஃபோ மெத்தட் எது இருந்தாலும் அதுல இஷ்யூ அப்படின்ற இடத்துல இதை நோட் பண்றீங்களா? அப்படிதானே? லிஃபோ மெத்தடு, ஃபிஃபோ மெத்தடு, இந்த மாதிரி ஆவரேஜ் ஸ்டாக் இந்த மாதிரி எல்லாம் நீங்க போடுற இடத்துல எம்ஆர் நோட் நம்பர் அப்படின்னு ஒண்ணு எழுதுறீங்க. இந்த எம்ஆர் நோட் நம்பர் தாங்க இது, வேற ஒண்ணுமே கிடையாது. எம்ஆர் அப்படின்றதுதான் இஷ்யூ. ரிக்விசேஷன் மெட்டீரியல் ரிக்விசேஷன் அப்படின்றதுதான் எம்ஆர் அப்படின்னு சொல்லக்கூடியதுன்னா கிடையாது. அப்ப ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட். மெட்டீரியல் இஷ்யூ. பர்ச்சேஸுக்கு என்ன பண்ணுவீங்க? பர்ச்சேஸுக்கு என்ன எழுதுவீங்க? இதுக்கு வந்து இஷ்யூன்னு சொல்லிட்டீங்க. GR note number. வெரி குட் வெரி குட் வெரி குட். பர்ச்சேஸுக்கு GR நோட் நம்பர். ஏங்க எல்லாம் மறந்து போட்டீங்களா? GR நோட் நம்பர். ஓகே, என்னமா அதுக்கு விரிவாக்கம் என்னங்க? கூட்ஸ் கூட்ஸ் ரிசீவ்டு நோட் நம்பர் இருக்காங்க. இங்கே இருக்கு பாருங்க, ஆப்ஷன் சி. இது வந்து பர்ச்சேஸ்க்கு வரும். உங்களுக்கு அதுல ரெண்டே ஆப்ஷன் தான் வரும். ஒண்ணு பர்ச்சேஸ், இன்னொன்னு இஷ்யூ இல்லைங்களா? உள்ள வரும், இன்னொன்னு வெளியே போகும். அப்போ வெளியே போறது இஷ்யூங்க. ஸ்டோர்ஸ்ல வெளியே போனா இஷ்யூ. எம்ஆர் நோட் நம்பர். ஜிஆர் நோட் நம்பர்ங்கிறது பர்ச்சேஸ். மற்ற ரெண்டும் வராது. மற்ற வந்து பேலன்ஸ் தான், ரெண்டே வந்து பேலன்ஸ் ஆயிட்டு. EOQ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் சரிமா, ஃபார்முலா சொல்லுமா. root of 2AB divided by CS. 2AB divided by CS. 2AB divided by CS. A for Annual consumption. Annual consumption. Annual consumption. Okay, fine. B அப்படின்றதுங்க buying cost sir. Buying cost. Very good, very good. அதெல்லாம் டக்குன்னு அந்த இடத்துல நமக்கு ஞாபகம் வராம போயிடுமா? பையிங் காஸ்ட். அதுக்காக தான் அடிக்கடி இதெல்லாம் எழுதி பார்க்க சொல்றது. பையிங் காஸ்ட். சி ஃபார் காஸ்ட். கேரிங் காஸ்ட். கேரிங் காஸ்ட்ங்களா? காஸ்ட் பெர் யூனிட்ங்களா? காஸ்ட் பெர் யூனிட் ஆஃப் மெட்டீரியல் சார். காஸ்ட் பெர் யூனிட்ங்க. காஸ்ட் பெர் யூனிட். கேரிங்னாலும் ஸ்டோரேஜ் அப்படினாலும் ஒண்ணுதாங்க. ஸ்டோரேஜ் அண்ட் கேரியிங் காஸ்ட். ஓகே ஓகே. ஸ்டோரேஜ் அண்ட் கேரியிங் காஸ்ட். கேரியிங் காஸ்ட். சூப்பர். இதெல்லாம் EOQ எல்லாம் ஃபார்முலா போட்டு ஒரு சம் எல்லாம் போட்டு பார்த்துக்கோணுங்க. EOQ அப்படின்றது சொல்லப்படுறது காமன். உங்களுக்கு வந்து இதெல்லாம் கேட்கக்கூடாதுன்னா ஒண்ணும் கிடையாதுங்க. எந்த இடத்துல வேணாலும் அவங்க கேட்பாங்க. அதனால அது வந்து காமன். அதை வந்து நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. எந்த எக்ஸாமா இருந்தாலும் நமக்கு அதுல ஒரு கேள்விகள் வரும். இது வரைக்கும் நம்ம பெரும்பாலும் அதுல கேட்டதில்லைன்னா கூட மெட்டீரியல் காஸ்ட்ல EOQங்கிறது இருக்கு. The document which is prepared after receiving and inspecting materialங்க. The document which is prepared எப்படி ப்ரிப்பேர் பண்றோம்? ஆஃப்டர் ரிசீவிங் அண்ட் இன்ஸ்பெக்டிங் மெட்டீரியல். இன்ஸ்பெக்ஷன் பண்ணதுக்காக இருக்கக்கூடிய மெட்டீரியல். The document which is prepared after receiving and inspecting material. இந்த இடத்துல இந்த வேர்டு நமக்கு ரொம்ப முக்கியங்க. அதாவது இது வந்து மெட்டீரியல் காஸ்ட்ல தான் வரப்போறதுங்க. ஆஃப்டர் ரிசீவிங், வாங்கினதுக்கு அப்புறம் நம்ம டாக்குமெண்டோட வெரிஃபை பண்ணுவோமா? டாக்குமெண்டோட நம்ம வாங்கின பொருளையும் நம்ம என்ன பண்ணுவோம்? வெரிஃபை பண்ணுவோம். அதை இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்ப்போம். எப்போ? நம்மளோட ஸ்டோர்ஸ்ல கொண்டு அடுக்கி வைக்கிறதுக்கு முன்னாடி வந்த பொருளோட டாக்குமெண்டோட நம்ம என்ன பண்ணுவோங்க? இது பண்ணி பார்ப்போம். அப்போ மெட்டீரியல் கூட்ஸ் ரிசீவ்டு நோட் நம்பர் அவர் சொன்னார் இல்லைங்களா? GR நோட் நம்பர். GR நோட் நம்பர் தான் நமக்கு எதுக்குங்க? பர்ச்சேஸுக்கு. பர்ச்சேஸ்ன்னு சொல்லலாம் அல்லது ரிசீவ் அப்படின்னு சொல்லலாம். ரிசீவ் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து மெட்டீரியல் நோட் நம்பர். ரெக்கார்டுன்னு வரக்கூடாது. MR நோட்னா வேணா நீங்க என்ன பண்ணலாங்க? இஷ்யூக்கு வரும். இஷ்யூக்கு வரும். ஓகே, அந்த ரெண்டுல அவ்வளவுதான். The budget which is review a program or project from scratch.
இந்த வேர்டு வந்தாவே கரெக்டா சொல்லிடுங்க. Zero base. ரிவ்யூ ஆஃப் யர் ப்ரோக்ராம், பட்ஜெட் ரிவ்யூ ஆஃப் யர் ப்ரோக்ராம் அப்படின்ற வேர்டு வருது. ஸ்கிராச் அப்படின்னு வருதுனால ஜீரோ பேஸ் பட்ஜெட்டிங். இது ஆல் ஃபங்க்ஷனல் பட்ஜெட்டிங், ஒன்லி ஒன் ஆக்டிவிட்டி, சாரி ரேஞ்ச் ஆஃப் ஆக்டிவிட்டி. இது வந்து ரேஞ்ச் ஆஃப் ஆக்டிவிட்டி, இது வந்து ஒன்லி ஒன் ஆக்டிவிட்டி மட்டும் இருக்கும். ஒன்லி ஒன் ஆக்டிவிட்டி, அது ஆல் ஃபங்க்ஷனல் பட்ஜெட், சம்மரி ஆஃப் ஆல் ஃபங்க்ஷனல் பட்ஜெட். ஓகே. அடுத்தது பட்ஜெட் இஸ் செட் ஆஸ் ரிசோர்ஸ் பிளானிங் அண்ட் ரீடிப்ளாய்மெண்ட் ப்ராசஸ். ரிசோர்ஸ் பிளானிங் அண்ட் ரீடிப்ளாய்மெண்ட் ப்ராசஸ். இந்த கொஸ்டின் உங்களுக்கு என்டையர்லி நியூ. அப்ப இது எதுவாக இருக்கும் உங்களோட அசம்ப்ஷன்? ஜீரோ பேஸ் பட்ஜெட். ஃபிளெக்சிபிள் சார். எப்படிமா சொல்றீங்க? ரிசோர்ஸ் பிளானிங் அப்படின்றதுக்கும் ரீடிப்ளாய்மெண்ட் ப்ராசஸ். ரீடிப்ளாய்மென்ட்னா வந்து நம்ம திரும்ப ஸ்டார்ட் பண்றோம்ன்றது சார் மீனிங். ஆமா, திரும்ப ஸ்டார்ட் பண்றதா மீனிங். கரெக்ட்டுங்க. திரும்ப தொடங்குதல் அப்படின்றதா. ஓகே. ரிசோர்ஸ் பிளானிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட்ஜெட்டிங் தானே சார்? இது வந்து பட்ஜெட்டிங் தான் அர்த்தம். அப்ப திரும்ப தொடங்குதல் அப்படின்னு வரப்போ ஸ்டார்ட்ஸ் வித் ஜீரோ, ஸ்டார்ட்ஸ் வித் ஜீரோ அப்படின்றத பொருளுங்க. அப்போ இது வந்து கரெக்ட். இது வந்து கரெக்ட். இதெல்லாம் கான்செப்ட். இந்த மூணுமே பாத்தீங்கன்னா இந்த வேர்டு எதுவுமே இதுல வராது. மாஸ்டர், பிளெக்சிபிள், இதுல எல்லாம் எதுவுமே வராது. அடுத்தது எக்ஸ்பெக்டட் சேல்ஸ் பிளஸ் டிசையர்டு க்ளோசிங் ஸ்டாக் மைனஸ் எஸ்டிமேட்டட் ஓபனிங் ஸ்டாக். எக்ஸ்பெக்டட் ப்ரொடக்ஷன் பட்ஜெட் சார். ப்ரொடக்ஷன் பட்ஜெட்டுங்களா? எஸ் சார், இருக்கு. சேல்ஸ் பட்ஜெட்ல என்ன வருங்க? ஏன்னா இதுல சேல்ஸ் வந்திருக்கிறதுனால உங்களை கேட்கிற கன்ஃபியூஸ் பண்றதுக்காக கூட இருக்கலாம். பரவாயில்ல, சொல்லுங்க. சேல்ஸ் வந்திருக்கிறதுனால சேல்ஸ் பட்ஜெட்டும் போடலாமா? இது ப்ரொடக்ஷன் பட்ஜெட்டா? ப்ரொடக்ஷன் தான் வருமா? ஓகேம்மா. எப்படிமா சொல்றீங்க? இதுல நான் உங்களுக்கு கேட்கிறேன், இதுல வந்து ப்ரொடக்ஷன் அப்படின்ற வார்த்தையே இல்லையா? எப்படி பண்ணுங்க சார்? ஓபனிங் ஸ்டாக், க்ளோசிங் ஸ்டாக் அட்ஜஸ்ட்மென்ட் கொடுக்குறோம்ல சார், அது வந்து அப்ப அது ப்ரொடக்ஷன் ஓபனிங் எவ்வளவு தெரியும்ல சார்? ப்ரொடக்ஷன். ஓகே. வேற விதமா எப்படி சொல்றீங்க? சேல்ஸ், க்ளோசிங் ஸ்டாக், எஸ்டிமேட் ஓபனிங் ஸ்டாக், எஸ்டிமேட் பர்ச்சேஸ் வருமா சார்? இல்ல, சேல்ஸ்னு வந்திருக்கிறதுனால நான் ஏதாவது சேல்ஸ்னு நான் போடவான்னு கேக்குறேன் உங்கள்ட்ட. இப்போ ஓபனிங் ஸ்டாக் பிளஸ் பர்ச்சேசஸ் லெஸ் க்ளோசிங் ஸ்டாக்னா எவ்வளவு சேல்ஸ் ஆகணுமோ அத பொறுத்து நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணுங்க அடிப்படையில சொல்லுங்க. வெரி குட்ங்க. எக்ஸலென்ட்ங்க. அதுதான் உங்கள்ட்ட எதிர்பார்த்தேங்க. ஒவ்வொரு பட்ஜெட்டை ப்ரிப்பேர் பண்றப்பையும் எந்த டிபார்ட்மெண்ட்டை கேட்பாங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு பட்ஜெட்டை ப்ரிப்பேர் பண்றப்போ எந்த டிபார்ட்மெண்ட்டை கேட்பாங்க. அப்போ செலவு பண்றப்போ பாத்தீங்கன்னா எக்ஸ்பெண்டிச்சர் பட்ஜெட் நீங்க போடுறீங்க அப்படின்னா எந்த பொருளை நீங்க வாங்குறீங்களோ அந்த டிபார்ட்மெண்ட்டை கேட்பாங்க. இப்போ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னா பிக்சடு காஸ்ட், பிக்சடு அசெட். அப்போ பிக்சடு அசெட்டை நீங்க கேட்கறீங்க. அப்போ எவ்வளவு பிக்சடு அசெட் வாங்கணும், அப்போ உங்களுக்கு எஸ்டிமேட் ஆகுது. அப்போ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். அது மாதிரி இந்த இடத்துல வந்து சேல்ஸ், எக்ஸ்பெக்டட் சேல்ஸ், எவ்வளவு சேல்ஸ் நீங்க எதிர்பார்க்கறீங்க அப்படின்னு சொல்லி சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டை கேட்டுட்டு தான் ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் பட்ஜெட்டை ப்ரிப்பேர் பண்ணும். அப்போ எக்ஸ்பெக்டட் சேல்ஸ், டிசையர்டு க்ளோசிங் ஸ்டாக் எவ்வளவு வரும், ஏற்கனவே இருக்கிற ஓப்பனிங் ஸ்டாக்கை நீங்க கழிச்சிட்டீங்க அப்படின்னா டிசையர்டு தீர்மானிக்கப்பட்ட, அப்போ தீர்மானிக்கப்பட்ட க்ளோசிங் ஸ்டாக் உங்களுக்கு இப்போ இவ்வளவு வரும். எஸ்டிமேட்டட் அப்போ உள்ளது, அப்போ அல்லது இது வந்து எஸ்டிமேட்டட். இந்த இடத்துல வந்து நம்ம ஆல்ரெடி ஓப்பனிங் ஸ்டாக் வி ஹேவ் வச்சிருக்கோம், நம்மள்ட்ட இருக்கு. அப்போ இந்த ரெண்டையும் நம்ம கண்டுபிடிச்சு அந்த ரெண்டு இதுல இருந்து ஓப்பனிங் ஸ்டாக்கை கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் வந்து எவ்வளவு ப்ராடக்டை உற்பத்தி செய்யணும் அப்படின்றது நமக்கு தெரியும். இந்த இடத்துல உங்களை கன்ஃபியூஸ் பண்றதுக்காக தான் நான் கேட்கறேங்க. தப்புன்னு சொன்னோம்னா தெரியாம போயிடும். அப்போ சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் கொடுக்குற இன்ஃபர்மேஷனை வச்சுதான் ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் ஹஸ் டு ப்ரிப்பேர்ட் ஃபார் த பட்ஜெட். அப்போ ப்ரொடக்ஷன் பட்ஜெட் பேஸ்ட் ஆன் த சேல்ஸ்ங்க, எக்ஸ்பெக்டட் சேல்ஸ், பேஸ்ட் ஆன் த எக்ஸ்பெக்டட் சேல்ஸ்.
அதை பொறுத்துதான் இது முடிவு செய்யப்படும் அப்படின்றது. ப்ரொடக்ஷன் பட்ஜெட் க்ளோசிங் ஸ்டாக் இஸ் ஆடட் வித் எது கூட ஆட் பண்ணுவீங்க? சேல்ஸுங்க சார். சேல்ஸ் கூட ஆட் பண்ணுவீங்க. அப்பதான் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, இந்த சேல்ஸுக்கு என்னன்னு சொல்லுங்க, எக்ஸ்பெக்டட் சேல்ஸ். இது பேரு நம்ம என்ன சொல்லலாம், எக்ஸ்பெக்டட் சேல்ஸ். எக்ஸ்பெக்டட் சேல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆப்ஷன் பி இஸ் a கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, இன் ப்ரொடக்ஷன் பட்ஜெட் ஓப்பனிங் ஸ்டாக் இஸ் டிடக்டட் வித் எது கூட டிடக்ட் பண்ணுவீங்க? சேல்ஸ். பரவாயில்ல, இதுல க்ளோசிங் ஸ்டாக்ங்கிறது கொடுக்கல இல்லைங்க, சேல்ஸ்ன்னு இருக்கலாம். ஓகே, எக்ஸ்பெக்டட் சேல்ஸ், எக்ஸ்பெக்டட் அப்படின்றது இப்போ நம்ம பார்த்ததுனால அது கரெக்டா நம்ம சொல்லிடுறோம் இல்லைங்க. இது கூட இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் இருந்தா எப்படி இருந்திருக்கலாங்க, எக்ஸ்பெக்டட் சேல்ஸ் பிளஸ் க்ளோசிங் ஸ்டாக்னு கூட இருந்திருக்கலாம். டிசையர்டு க்ளோசிங் ஸ்டாக், டிசையர்டு க்ளோசிங் ஸ்டாக் எப்படி இருந்திருந்தாலும் ஆப்ஷன் கரெக்ட் தான். கேட்கிறப்ப அந்த கேள்வியை வந்து நல்லா புரிஞ்சு பார்த்துக்கணும். மெட்டீரியல் கன்சியூம்டு 5 lakh, ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல் 50,000, க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல் 25,000. வாட் இஸ் த காஸ்ட் ஆஃப் ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ்டு? டக்குனு ஆன்சர் சொல்லிடுவீங்க. 5,25,000. 5,25,000. எதாவது ஆட் பண்ணணுமா? ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல், ரா மெட்டீரியல் இல்லைங்க, ஃபர்ஸ்ட் வந்து ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல் சார். ஆட் பர்ச்சேஸ் ஆஃப் ரா மெட்டீரியல். இது வந்து பர்ச்சேஸ், அதாவது கன்சம்ஷன் கேட்கற மாதிரிங்க. இது வேற ஒண்ணும் இல்லைங்க. காஸ்ட் ஆஃப் ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ்ங்கிறப்ப இது வந்து கன்சம்ஷன் கேட்கற மாதிரி தான். அப்போ ஓப்பனிங் ஸ்டாக் பிளஸ் பர்ச்சேஸ் மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக், இப்படிதான் போடணும். பட்ஜெட்டை யோசிக்காதீங்க, பட்ஜெட்டை வந்து யோசிக்காதீங்க இந்த இடத்துல. சம்டைம்ஸ் கேரேஜ் கொடுத்துருவாங்க. ஆமா, அதுல ஏதாவது சொல்றேன். இந்த இடத்துல பாருங்க எது கேட்டிருக்காங்க, காஸ்ட் ஆஃப் ரா மெட்டீரியல் கன்சியூம்டு. காஸ்ட் சீட்லயே வருமாமா இது? காஸ்ட் சீட்னு ஒண்ணு ஒர்க் அவுட் பண்றீங்களா? பிரைம் காஸ்ட்ல ரா மெட்டீரியல் கன்சியூம்டு படிச்சிருக்கீங்களாமா? பிரைம் காஸ்ட்க்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் தான் கண்டுபிடிப்போம். ரா மெட்டீரியல் கன்சியூம்டு, ஓப்பனிங் ஸ்டாக் கூட்டி பர்ச்சேஸோட ஓப்பனிங் ஸ்டாக் கூட்டி க்ளோசிங் ஸ்டாக் லெஸ் பண்ணுங்க. அப்ப 50,000 பிளஸ் 5 lakhs மைனஸ் 25,000. காஸ்ட் சீட் எல்லாம் தரவா இருக்கணுமா? பேலன்ஸ் ஷீட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் எப்படி முக்கியமா அது மாதிரி காஸ்ட் அக்கௌண்டிங்ல காஸ்ட் சீட் நல்லா தெரிஞ்சவங்களாலதான் யூ ஆர் ஏபிள் டு எனி காம்பனன்ட், அதுல இருக்கிற எல்லா காம்பனன்ட்டும் நல்லா தெரிஞ்சா மட்டும்தான் யூ ஆர் ஏபிள் டு பிரசன்ட் எனி கைண்ட் ஆஃப் கொஸ்டின். எந்த கைண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்தாலும் உங்களால ஏபிள் டு ஆன்சர். அதனால காஸ்ட் சீட்டை நல்லா தரவு பண்ணுங்க. 5,25,000. 5,25,000. ஓகே ஃபைன். இதெல்லாம் எலிமெண்டரி கொஸ்டின் தாமா. நீங்க கேர்லெஸ்ஸா போட்டீங்கன்னா இந்த கொஸ்டினே தப்பாகும். அதுக்காக தான் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எடுக்கிறதுங்க. இஃப் செல்லிங் பிரைஸ் 25,000, profit 5,000, then what is the percentage of profit on cost? டக்குனு ஆன்சர் யாருனாலும் சொல்ல முடியுதான்னு பாருங்க. எல்லாருமே கூட போட்டு பார்க்கலாம். நீங்க 20%. 20%ங்களா 25%? 20 சார். ஓகே, தெரியுதா சார்? 25 சார். அடுத்ததுங்க காஸ்ட் 100 சார். காஸ்ட்ங்கறப்ப 5,000 டிவைடட் பை 20,000 தான் சார். இது ஆட் பண்ணோம் அப்படின்னா செல்லிங் பிரைஸ்ங்களா? செல்லிங் பிரைஸ். ஓகே, இப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்ட்டா இதுல எது எது இருக்கு அப்படின்றத பாத்துடலாங்க. செல்லிங் பிரைஸ் 25,000 இல்லைங்க, இது 25,000 இப்படி போட்டுக்கணும். அப்போ அடுத்தது ப்ராஃபிட் 5,000. ப்ராஃபிட் 5,000. இங்க என்ன சொல்லியிருக்காங்க, ப்ராஃபிட் ஆன் காஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த இடத்துல என்ன கொடுக்குறாங்களோ ப்ராஃபிட் ஆன் காஸ்ட், அப்ப காஸ்ட்ங்கிறத 100 வச்சுக்கணும். காஸ்ட்ங்கிறத நீங்க என்ன வச்சுக்கணும், இந்த இடத்துல 100 அப்படின்னு வச்சுக்கோங்க. இங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதை 100ன்னு வச்சுக்கோங்க. அப்போ
இது கூட ஒரு நம்பர் ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இந்த வேல்யூ கிடைக்கும். ப்ராஃபிட் என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். செல்லிங் பிரைஸ் 25,000, ப்ராஃபிட் இஸ் 5,000. நான் தான் தப்பா போடுறேங்களா? இன்னொரு பெர்சன்டேஜ் கொடுத்துருக்கணும் இல்லைங்க சார்? ஒரு ஏதோ ஒரு பர்சன்டேஜ் வந்து மிஸ் ஆயிருக்கு இல்லைங்க? எஸ் சார். சார் செல்லிங் பிரைஸ்ல இருந்து ப்ராஃபிட்ட கழிச்சோம்னா 20,000 சார். அது காஸ்ட்டுங்க. அந்த காஸ்ட்ல 5,000 எத்தனை பர்சன்டேஜ்னு பார்த்தோம்னா காஸ்ட்ல 20,000ல காஸ்ட் வந்து செல்லிங் பிரைஸ்ல இருந்து ப்ராஃபிட்ட கழிச்ச காஸ்ட் தானே சார். அது 20,000. இங்க வந்து ப்ராஃபிட்ல அதுல இது இருக்கிறதுனால இத போட்டுக்கறேன். கரெக்ட். இத விட क्वेश्चन வந்து ப்ராஃபிட் ஆன் காஸ்ட். ஓகே ஓகே ஃபைன். அப்ப இத 100க்கு இவ்வளவு அப்படினு சொல்லிருக்காங்க. அப்ப ப்ராஃபிட் வந்து எவ்வளவு பர்சன்டேஜ்ல தான் கேட்டிருக்காங்க. இந்த பர்சன்டேஜை நம்மள கண்டுபிடிக்க சொல்றாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து 20,000 அப்படினு சொல்லப்படுறது 100க்கு அப்படினா 5,000க்கு எவ்வளவு அப்படின்றத நீங்க கண்டுபிடிக்கணும். இந்த 5,000 இருக்கு பாத்தீங்களா? இந்த 5,000க்கு எவ்வளவு அப்படின்றத கண்டுபிடிக்கணும். அப்ப வந்து வராதுங்க 5,000 divided by 20,000 into 100. into 100. வெரி குட். 20,000க்கு 5,000 னா 100க்கு எவ்வளவு? 5,000 divided by 20,000 into 100. ஆப்ஷன்ல இருந்து கூட போயிடலாம் சார். 20,000 25% போட்டா இது கொலாக்குல போட்டாவே கண்டுபிடிச்சிடலாம். நாம தப்பு யூஸ் இந்த இடத்துல வந்து எப்படி போடணும் அப்படின்னா இந்த 5,000 அப்படின்றது 5,000 by 20,000 into 100. 20,000 5,000ங்கிறது 20% காஸ்ட் அப்படின்னா ஏன்னா இது மட்டும் தான் அவைலபிளா இருக்கு. அதனால இதுக்கு நம்ம கொடுக்குறோம். அப்ப இது வந்து நமக்கு ஆன்சர் வந்து எவ்வளவு வருங்க? இதுக்கு கேன்சல் பண்றோம். 2 0 கேன்சல் பண்ணிடலாம். 25%. 25%. ஓகே கரெக்ட். இது வந்து 25%. அப்ப இது வந்து 125% செல்லிங் பிரைஸ். இந்த ரெண்டையும் ஆட் பண்றப்ப இது வரும். இந்த ஆப்ஷன் வந்து கரெக்ட் தான். இப்போ இதை கொடுத்து இது மாதிரி கேட்கலாம். எது 100 அப்படின்னு போடுறீங்கன்னு பாத்தீங்கன்னா எது ஆன் காஸ்டா ஆன் செல்லிங் பிரைஸ் அப்படின்னு கொடுத்திருந்தா அதுக்கு கொண்டது 100ன்னு போட்டுருக்கணும். இது பாருங்க ஒரு பர்சன்டேஜே இல்லாம கொடுத்துருக்காங்க. அது வந்து ஒரு என்டையர்லி நியூ தான் இந்த கொஸ்டின். இது ஒரு வாட்டி நல்லா ஒர்க் அவுட் பண்ணிட்டாங்க. ஓகே, மெட்டீரியல் கண்ட்ரோல் இன்வால்வ்ஸ். Material control involves consumption of material, issue of material, purchase of material, purchase, storage and issue of material. Material control அப்படின்றதுல எதெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லுங்க. Purchase, storage, issue of material வரும் சார். D option. Material control அப்படின்றதுல பர்ச்சேஸ், ஸ்டோரேஜ் எல்லாமே வருமாமா? ஆமாங்க சார். இதனால சொல்றீங்களா இல்ல வெளியே அதானான்னு கேட்க. இல்ல மெட்டீரியல் கண்ட்ரோல்ங்கிறதுக்கு என்ன மெத்தட் சொல்லுவீங்க? ஏதாவது ஒரு மெத்தட் இருக்கா? லிஃபோ ஃபிஃபோல வரும் சார். வெயிட்டட் ஆவரேஜ், சிம்பிள் ஆவரேஜ் இதெல்லாம் மெட்டீரியல் கண்ட்ரோல்ல வருதுங்களா? ஸ்டோர்ஸ், லெட்ஜர், ஸ்டோர்ஸ் லெட்ஜர் கண்ட்ரோல் அக்கவுண்ட்ஸ் வரும் சார். ஹெட்டிங்கே நம்ம மூணு தான் போடுவோம். இஷ்யூ, பர்ச்சேஸ், பேலன்ஸ். இஷ்யூ, பர்ச்சேஸ், பேலன்ஸ் அந்த மூணு தான் சார் மேல ஹெட்டிங்கே நம்ம போடுவோம். 4 மெத்தட். அதனால இந்த மூணுமே இருக்கலாம் அப்படின்னு சொல்றீங்க. ஆமாங்க சார். எனிபடி கஸ் வேற ஏதாவது இருக்குமா சார்? இதுல மீனிங் அப்படிதாங்க சார். சிஸ்டம் மெட்டீரியல் கண்ட்ரோல் இஸ் a systematic control over the purchasing, storing and using of material, so have to minimum possible cost of materials. So அந்த மூணுமே வருமாங்க சார்? ஆமாங்க, கரெக்ட்டா மீனிங் சார். ஃபைன், கரெக்ட்டா. அவங்க ஆப்ஷன் கரெக்ட் தான். நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா நமக்கு தனித்தனியா பாக்குறப்ப இதுவா இருக்குமோ அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல அவங்க கொடுத்திருக்கிற ஆன்சர் பாருங்க. இது என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒண்ணு சேர்த்து கொடுத்துருக்காங்க. ஆல் ஆஃப் தீஸ் கொடுக்காம ஒண்ணு சேர்த்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் இந்த வாட்டி டிஆர்பில பாலிடெக்னிக் டிஆர்பில இப்படிதான் கொடுத்துருந்தாங்க.
அதை நம்ம படிக்கிறப்பதான் தெரியும். ஆல் ஆஃப் தீஸ்ங்கிறது இப்போ இப்படிதான் நமக்கு தெரியும். இதுல நிறைய தப்பாயிடுச்சுங்க. அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா மெட்டீரியல் கண்ட்ரோலுங்கிறது கரெக்ட். பர்ச்சேஸ், ஸ்டோரேஜ் இஷ்யூ எல்லாமே சேர்ந்ததுதான். அதுல ஸ்டோரேஜ்ங்கிறது பேலன்ஸ்டாக இருக்கும். மெட்டீரியல் ரிசீவ் பண்றதும் இஷ்யூ பண்றதும் பேலன்ஸ். இந்த 3 விஷயங்களையும் ஒண்ணு சேர்க்கிறதாக இருக்கும். கரெக்ட். மெட்டீரியல் ரிக்விசிஷன் இஸ் மீன்ட் ஃபார் எதை குறிக்கும்? பர்ச்சேஸ் ஆஃப் மெட்டீரியல். Requisition. Requisition of Supply purchase. of material from store. Purchase of material. பர்ச்சேஸ் அம்மா கண்டிப்பா நல்லா தெரியுமா? இல்ல ஜிஆர் நோட் இப்பதான் அவர் சொன்னார் இல்லைங்க. ஜிஆர் அப்படின்னு ஒண்ணு சொன்னாரு. எம்ஆர் நோட் அப்படின்னு சொன்னாரு. பர்ச்சேஸ் தான் சார். பர்ச்சேஸ் ஆஃப் மெட்டீரியல். எது பர்ச்சேஸ்மா? ஜிஆரா எம்ஆரா? ஜிஆர்ல சார். மெட்டீரியல் ரெக்வசிஷன். Goods received. Sir, material requisition வந்து record the issue of material for consumption. இத சொல்லுங்க பாருங்க. இது வந்து issue. ஓகே. அப்ப GR நோட் நம்பர் ரிசீவர் இல்லீங்களா? அது எஸ் ரிசீவர். அப்ப ரிசீவ் அப்படிங்கறப்ப இது வந்து பர்ச்சேஸ் அப்படினு எடுத்துக்கலாமா? GR is related to purchase. அப்போ இது issue அப்படின்றதுனால உங்களை விட்டு வெளிய போகுதா? அதனால இது சேல் அப்படினு நீங்க எடுத்துப்பீங்களா? சப்ளை கூட சப்ளை சொல்லலாம். அப்படினு எடுத்துக்கலாமா? சப்ளை வெளிய போகுது. வெளியே சப்ளை பண்றீங்க. அப்போ இப்ப எந்த ஆப்ஷன் கரெக்டா வருது? செகண்ட் ஆப்ஷன். ஆப்ஷன் பி. சார் ஃபர்ஸ்ட் क्वेश्चन ஒரு क्वेश्चन பார்த்தோம் இல்லைங்க சார். ஸ்டோர் கீப்பர் கொடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால எம்ஆர் தான் இது எம்ஆர் தான் சார் கரெக்ட்டா வரும். அதான் எம்ஆர் தான். மெட்டீரியல் ரிக்விசிஷன் தான் என்னன்னு கேக்குறேன். இது ஆப்ஷன் பி போடலாமா இப்ப சி போடலாமான்னு சொல்லுங்க. பர்ச்சேஸ் வராது. நீங்க எல்லாம் பர்ச்சேஸ்னு சொன்னீங்க. கண்டிப்பா பர்ச்சேஸ் வராது. இப்போ ஆப்ஷன் பி ஆர் சி ஒரு டிபார்ட்மெண்ட்ல இருந்து நம்ம வேணும்னு சொல்லி ஸ்டோர் கிட்ட ரிக்வெஸ்ட் பண்றதா கூட நம்ம எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். சார் பி. இல்ல பர்ச்சேஸ் ப்ரொடக்ஷனுக்காக தேவை அப்படிங்கிறதுக்கு ரிக்வெஸ்டேஷன் கொடுக்குறோம் சார். இல்லைங்க ரிக்வெஸ்டேஷன்னாவே இஷ்யூ தாங்க. அவ்வளவுதான் விட்டுருங்க. அவ்வளவுதான். ரிக்வெஸ்டேஷன் சேல் வராது சார். சப்ளை சார். சேல் வராது. அப்போ நம்ம ஒரு இஷ்யூங்கிறது இந்த இடத்துல இது ஒரு ஆப்போசிட்டுக்காக நம்ம இந்த சேலுங்கிறத கொண்டு வரோம். பட் ஸ்டோர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுறது ஒரு இடத்துல, அதாவது நம்மளோட அவுட்லெட்ல நமக்கு சேல் நடந்துரும். அந்த டிபார்ட்மெண்ட் இது அங்கிருந்து நமக்கு என்ன வரும்? இன்வாய்ஸ் மட்டும் தான் வரும். ஸ்டோர்ஸ்ல வந்து இன்வாய்ஸ் மட்டும் தான் வரும் நம்மளுக்கு. அந்த இன்வாய்ஸ்க்கு நீங்க டெஸ்பாச் பண்ணணும். அவ்வளவுதான். உங்க மெட்டீரியலை ஸ்டோர்ஸ்ல இருந்து சப்ளை பண்ணி விட்டுறணும். அவ்வளவுதான். இது வந்து பெரும்பாலும் பாத்தீங்க அப்படின்னா நீங்க அந்த வெளியே அனுப்புற மாதிரியே நீங்க பாக்காதீங்க. பினிஷர் கூட்ஸ் வெளியே அனுப்புற மாதிரியே பார்க்க தேவையில்லைங்க. இதே வந்து லூஸ் டூல்ஸ் இந்த மாதிரி ஏபிசி கண்ட்ரோல் சிஸ்டம் எல்லாம் வச்சிருக்கீங்கன்னு பாருங்க. ஃபேக்டரியில உங்களுக்கு தேவைப்படுற மெட்டீரியலை அனுப்புறது. தேவைப்படுற மெட்டீரியல் ஃபார் எக்ஸாம்பிள் ரா மெட்டீரியலை நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கீங்க. இப்ப பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட் உங்கள்கிட்ட மெட்டீரியல் எங்களுக்கு ரிக்விசிஷன் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. எங்க ஸ்டோர்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு லெட்டர் அனுப்புவாங்க. அப்போ அந்த லெட்டர் நீங்க பேஸா வச்சுட்டு நீங்க என்ன பண்ணுவீங்க? மெட்டீரியலை ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு சப்ளை பண்ணுவீங்க. ஸ்டோர்ஸ்ங்கிறது அந்த கம்பெனியுடைய பர்பஸ்க்காக இருக்கக்கூடிய ஒரு ஸ்டோரேஜ். ஸ்டோர்ஸ்ங்கிறது நம்மளுடைய கம்பெனியுடைய பர்பஸ்க்காக இருக்கக்கூடிய ஒரு ஸ்டோரேஜ். அந்த மாதிரி தான் நீங்க பார்க்கணும். அதாவது எந்த டிபார்ட்மெண்ட் உங்களோட ப்ராடக்ட் என்ன வேணும்னு கேட்கறாங்களோ அதை நீங்க சப்ளை பண்ணணும். அப்ப இப்போ வந்து ரா மெட்டீரியல் கேட்கறாங்க அப்படின்னா ரா மெட்டீரியல் ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் கேட்பாங்க. அப்போ அவங்க கொடுக்கறதா மெட்டீரியல் ரிக்விசிஷன். எனக்கு இவ்வளவு வேணும் அப்படின்னா அவங்க தான் உங்கள்கிட்ட கொடுப்பாங்க மெட்டீரியல் ரிக்விசிஷன். அதை வச்சுட்டு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்க சப்ளை பண்ணி கொடுக்கணும். அப்போ சப்ளை டு ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட். சப்ளை டு ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட். சேல்ஸ்ங்கிறது ஃபைனலா உங்களுக்கு கிடைக்கிறதுங்க. சேல் ஆஃப் மெட்டீரியல் வந்து ஸ்டோர்ஸுக்குள்ள பண்ண மாட்டான். வெளியில ஃபேக்டரியினுடைய வெளியில ரீட்டைல் அவுட்லெட்ல தான் பண்ணுவோம். அது ஃபுல்லாவே சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிடும். பினிஷ்டு ப்ராடக்ட் எல்லாம் அதுக்கு போயிடும். அப்போ ஆப்ஷன் பி வந்து கரெக்டுங்க. சப்ளை ஆஃப் மெட்டீரியல் ஃப்ரம் ஸ்டோர்ஸ். ஆல்மோஸ்ட் இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிமிலர் நேச்சர்ல வர மாதிரி இருக்கும். சிமிலர் நேச்சர்ல வர மாதிரி இருக்கும். சேலுங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்க கூடாது. இதையே அப்ப சேல் பண்ண மாட்டேங்க. மெட்டீரியல்ல நீங்க காசு கூட நான் தரேன் அப்படின்னு சொல்ல மாட்டோம். நம்ம பர்பஸே என்ன பண்ணீங்கன்னா ப்ரொடக்ஷனுக்காக தான்.
அப்போ ஒரு ரிக்வசிஷன் நோட்டு ஃப்ரம் த டிபார்ட்மெண்ட் நீங்க ஸ்டோர்ஸ் வந்து ரிசீவ் பண்ணிட்டீங்கன்னா அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்க என்ன பண்ணணும், ப்ராடக்ட்டை சப்ளை பண்ணணும். ப்ராடக்ட்டை மட்டும் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் லூஸ் டூல்ஸுங்க, நீங்க நிறைய என்ன பண்றீங்க, ஃபேக்டரி மெஷின் இதுக்கெல்லாம் தேவையான லூஸ் டூல்ஸ் எல்லாம் வச்சிருக்கீங்க, அல்லது மெஷினுக்கு தேவையான லூப்ரிகன் இது மாதிரி லூப்ரிகேஷன் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வச்சிருக்கீங்க அப்படின்னா அவங்க கொண்டாந்து உங்கள்கிட்ட ரிக்வசிஷன் கொடுக்குறாங்க, எனக்கு இந்த மெட்டீரியல் வேணும்னு கேட்டால் அந்த மெட்டீரியல் கொடுப்பாங்க. நீங்க காலேஜ் ஸ்கூல்ல எல்லாம் ஒர்க் பண்றீங்க, அப்போ உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றது ரிக்வசிஷன் நோட்டு தான் கொடுக்கணும். அப்ப டிஓ ஆஃபீஸ்க்கு எவ்வளவு இன்டென்ட் அப்படின்னு சொல்லுவீங்க, அதுக்கு இன்னொரு பேரு இன்டென்ட் அப்படின்னு சொல்லுங்க. உங்களுக்கு எவ்வளவு புத்தகம் வேணும் அப்படின்னு சொல்லி இன்டென்ட் கொடுக்கணும். அதுக்கு பேரு மெட்டீரியல் ரிக்வசிஷன் தான். மெட்டீரியல் ரிக்வசிஷன் டிஓ ஆஃபீஸ் போகும். அப்ப இன்டென்ட் போயிடுச்சு அப்படின்னா அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு என்ன பண்ணிடுவாங்க, பாடப்புத்தகங்கள் சப்ளை பண்ணிடுவாங்க, இலவச பொருட்கள் உங்களுக்கு சப்ளை பண்ணிடுவாங்க. மெட்டீரியல் ரிக்வசிஷன்ங்கிறது அதுதான். ரிக்வசிஷன்ங்கிறது ஃப்ரம் ஸ்டோர்ஸ்ன்றதை நீங்க சப்ளை பண்றோம். சேல் வேண்டாம். இம்ப்ளைடு மீனிங் இஸ் கால்டு சேல். பர்ச்சேஸ்க்கு ஆப்போசிட்டா பாத்தீங்கன்னா சேல். பட் அண்டர்ஸ்டாண்டிங். Stock control through stock levels and EOQ called. Stock control through stock levels and EOQ called. Perpetual inventory system. Stock control Demand through and stock supply. levels. இந்த இதுதான் உங்களுக்கு நான் சொன்னேன் உங்களுக்கு. அதாவது EOQ மாடல் கூட பர்பெச்சுவல் இன்வென்டரி சிஸ்டம் தான் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். பர்பெச்சுவல் இன்வென்டரி சிஸ்டம் அப்படின்றத சொல்லியிருக்கேன். ஏன் அப்படின்னா கண்டினியூஸா எப்ப வேணாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்க கண்டினியூஸா இன்வென்டரி சிஸ்டத்துல எவ்வளவு இருக்கு, எவ்வளவு மெட்டீரியல் யூனிட்ஸ் தேவைப்படும் அப்படின்றத நீங்க கண்டுபிடிச்சுக்கிட்டே இருக்கலாம். அதுல ஸ்டாக் லெவல்ஸ் அப்படின்னு சொல்லப்படுறது மினிமம் ஸ்டாக் லெவல், மேக்சிமம் ஸ்டாக் லெவல், இந்த ரெண்டு கேட்டகரியுமே இந்த ஸ்டாக் கண்ட்ரோல்ல வரக்கூடிய சிஸ்டம் தான். இந்த ரெண்டுமே பாத்தீங்க அப்படின்னா பர்பெச்சுவல் சிஸ்டம் தான் வரும். அப்ப ஸ்டாக் லெவல்ஸ் அப்படின்ற கான்செப்டும் EOQவோ இதுல இருக்கக்கூடிய கான்செப்ட் தான். ஸ்டாக் லெவல்ஸ்ல மொத்தம் எத்தனை ஃபார்முலாமா இருக்கும்? ஃபர்ஸ்ட் எடுத்தது என்ன ஃபார்முலா சொல்லுவீங்க, சொல்லுங்க பார்க்கலாம். ரீஆர்டர் லெவல், மினிமம் ஸ்டாக் லெவல், மேக்ஸிமம் ஸ்டாக் லெவல், ஆவரேஜ் லெவல், danger level. ஒண்ணு ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒண்ணா சொல்லுங்க. ஃபார்முலாவை ரீகேப்சர் பண்ண மாதிரி இருக்கும். ரீஆர்டர் லெவலுங்கம்மா தங்கம் இது இருக்குது. ரீஆர்டர் லெவல். அடுத்து செகண்டுங்க மேக்ஸிமம் ஸ்டாக். இல்ல இது இந்த லெவல் மட்டும் சொல்லுங்க. மேக்ஸிமம் ஸ்டாக் லெவலுங்களா மினிமமா? மினிமம் சார், மினிமம் ஸ்டாக் லெவல். அது வரிசையா நீங்க வந்தீங்கன்னா தான் அது கரெக்டா இருக்கும். மினிமம் ஸ்டாக் லெவல். ஓகே, இது ஃபார்முலா சொல்லுங்கமா ஃபர்ஸ்ட்க்கு. maximum consumption into maximum reorder period. Max into maxi. Maximum consumption. இதெல்லாம் அழகா நீங்க புரிஞ்சுக்க. ஃபர்ஸ்ட் எடுத்தா maxi போட்டுருங்க அப்படின்னு. மேக்ஸிமம் ரீஆர்டர் பீரியட். மேக்ஸிமம் ரீஆர்டர் பீரியட். ஓகே, அடுத்தது இந்த ROL இங்க வந்துரும் இல்லைங்க. ரீஆர்டர் லெவல் அத முன்னாடி கொடுத்துக்கோங்க தானுங்க. Yes sir, reorder level minus normal consumption plus normal minimum minus normal consumption normal consumption into normal reorder period. Normal minimum வந்தா normal ன்றீங்க. normal reorder period. சார் இதெல்லாம் பாக்குறதுக்கு சின்ன ஒரு ஃபார்முலா மாதிரி தான் இருக்குங்க. இதுதான் நம்மளை போட்டு தொந்தரவு பண்ணி விட்டுருங்க. நீங்க எதையுமே ஈஸியா எடுத்துக்க வேண்டாங்க. அதாவது இதெல்லாம் நமக்கு தெரியும் அப்படின்னு அப்படியே மெதப்புலையே போயிடுவோங்க. அங்க போனீங்கன்னா தெரியும். அதனால வந்து திரும்ப எழுதி பார்க்கறதுல தப்பே கிடையாது. இப்போ இதுக்கு என்ன பண்ணுவீங்க? மேக்ஸிமம் ஸ்டாக் லெவலுக்கு reorder level plus reorder quantity. அதுக்கு இதுக்கு ஒரே ஒரு டிஃபரெண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரீஆர்டர் லெவல் பிளஸ் என்ன சொல்றீங்க? reorder quantity sir. ஓகே, ரீஆர்டர் குவாண்டிட்டி minus bracket குள்ள minimum consumption into minimum reorder period. Okay, minimum consumption into minimum reorder period.
ஓகே ஃபைன். மூணாவது நாலாவது ஆவரேஜ் ஸ்டாக் லெவல் போடுவீங்களாமா? ஆவரேஜ் தான் போடுவீங்க. எஸ். ஓகே சொல்லுங்க ஃபார்முலா சொல்லுங்க. மினிமம் லெவல் plus half of reorder quantity. Plus half of reorder quantity. Okay. Quantity. இன்னொரு ஃபார்முலா இருக்கு சார். அத சூப்பர் சொல்லுங்க. இன்னொரு ஃபார்முலா half of maximum level plus minimum level. Maximum level plus minimum level divided by 2. half னு சொல்லலாம் அல்லது இன்னொரு சொல்ல. minimum level. இந்த ரெண்டும் ஒரே ஆன்சர் வருமாமா வெவ்வேறு ஆன்சர் வருமா? வேற வேற ஆன்சர் வரும் சார் ரெண்டுக்கும். ரெண்டுக்கும் வெவ்வேறு ஆன்சர் தான் வரணும். அதான் ரொம்ப முக்கியம். ஓகே ஃபைன். இதுக்கு அடுத்து டேஞ்சர் லெவல். ஆவரேஜ் கன்சம்ப்ஷன். மேல இருக்கிற நாலாவது பாயிண்ட் ஆக்சுவலா நாம ஏதாவது ஒண்ணு பயன்படுத்தி ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டு வந்துருவோம். கண்டிப்பா அது ரெண்டும் வெவ்வேறு ஆன்சர்ல தான் இருக்கும். ரெண்டையுமே பயன்படுத்தினீங்க வெவ்வேறு ஆன்சர். ஆவரேஜ் கன்சம்ப்ஷன் into maximum reorder period. Average consumption into maximum reorder period for emergency purchases. Maximum reorder period for emergency purchases. Okay, very fine. Emergency purchase. இதெல்லாம் ஃபார்முலாவே கேட்டாங்க அப்படின்னா ஃபார்முலா. அப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் பர்பச்சுவல் இன்வென்டரி சிஸ்டம், கண்டினியூஸ் இன்வென்டரி சிஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த கண்டினியூஸ் இன்வென்டரி சிஸ்டத்துல நமக்கு இருக்கக்கூடியது ரெண்டு மெத்தட்ஸ். ஒன்னு இஓக்யூ, ரெண்டாவது ஸ்டாக் லெவல். இஓக்யூ ஃபார்முலா ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். ஸ்டாக் லெவல்ல இருக்கக்கூடிய ஃபார்முலாவை நீங்க பார்த்துருக்கீங்க. அப்போ இந்த ரெண்டு மெத்தடும் பர்பச்சுவல் இன்வென்டரி சிஸ்டம் மெத்தடு அப்படின்றத நான் வச்சுக்கோம். சார் சொல்லுங்க சார். இதுக்கு ஆன்சர் டிமாண்ட் அண்ட் சப்ளை மெத்தட் இருக்குங்க சார். எதுக்குங்க இந்த क्वेश्चन தான் சார்? இந்த பாக்குற क्वेश्चन 55 क्वेश्चन சார். ஸ்டாக் அண்ட் கண்ட்ரோல் த்ரூ ஸ்டாக் லெவல் அண்ட் EOQ இஸ் கால்ட் டிமாண்ட் அண்ட் சப்ளை மெத்தட் இருக்குங்க சார். இதுவாக ஆன்சர் இருக்குங்களா? ஆமாங்க சார். ஆமா. இந்த ஆன்சர் வருது அப்படிங்கிறது இது அதுல புத்தகங்கள்ல கொடுத்துருக்கீங்களா இல்ல ஏதாவது நெட்ல? சார் ரெட்டி அண்ட் மூர்த்தி புக் பேக் क्वेश्चन சார். புக் பேக் क्वेश्चनல கொடுத்துருக்கீங்களா? ஆமாங்க சார். டிமாண்ட் அண்ட் சப்ளை மெத்தட் இருக்குங்களா? ஆமாங்க சார். 3.92 பேஜ். ஸ்டாக் கண்ட்ரோல் த்ரூ ஸ்டாக் லெவல் இருக்கு. அப்போ புக்கோட ஆன்சர் வந்து இதுவாக இருக்கு. ஓகேங்களா? இது வேணா நம்ம எதுக்கு நீங்க ஒரு மார்க் பண்ணி வேணா அனுப்பிச்சு விடுங்க. அது ஒரு போட்டோ ஷார்ட் எடுத்து அனுப்பிச்சு விடுங்க. பர்பச்சுவல் இன்வென்டரி சிஸ்டத்துல ஸ்டாக் லெவல் யூஓக்யூவும் இருக்குமா இருக்காதா அப்படின்றதையும் ஒரு கிளாரிட்டி பண்ண வேண்டிய தருணம். நம்ம இதையே ரெஃபர் பண்ணி நானும் உங்களுக்கு போட்டு விடுறேங்க. இதையே ரெஃபர் பண்ணி நானும் உங்களுக்கு போட்டு விடுறேன். அவரும் போட்டு விடட்டும், பார்ப்போங்க இதுவா அப்படின்றத செக் பண்ணிக்கலாம். அப்போ புக்ல இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அதை தான் நம்ம சூஸ் பண்ணணும். அது நமக்கு ரெஃபரன்ஸ் தான். Here's a summary from McCumate. Stock control through stock levels in EOQ is called perpetual inventory system. அது மட்டும் செக் பண்ணிக்கலாமா? என்னோட சைடுல அதை மட்டும் உங்களுக்கு செக் பண்ணி தந்துடுறேன். ஃபைன். சூப்பர். வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் கேட்கணும்னா கேட்டுக்கலாமா? நவ் should be time for closing. Any other? சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். NVS நம்மளோட டிரைவ்ல வந்து क्वेश्चन பேங்க் NVS கியூபின்னு ஒரு ஃபோல்டர் இருக்குன்னு சொன்னீங்கல்ல சார், அது எதுல சார் இருக்கு? NVS கியூபிங்களா? NVS ஃபைனல்ல இருக்கு. NVS கியூப் இல்லைங்க, அதாவது ஃபைனல் ரிவைஸ் அப்படின்றதுல தான் நேர்த்திய வீடியோ வந்து போட்டிருக்கேன். அதாவது இனிமேல் வரக்கூடிய கிளாஸ் எல்லாமே ஃபைனல் ரிவைஸ்ல பாருங்க அப்படின்னு. அது இல்ல சார், இந்த क्वेश्चन பேங்க் சார் நம்ம யூசுவலா நம்ம டெஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு டிஸ்கஸ் பண்ணுவோம்ல சார், அது NVS QB ல போட்டேன்னு ஒரு தடவை சொன்னீங்கல்ல சார்.
அந்த NVSங்கிறது இது ஜீரோ குயிக் ரிவிஷன்ல இருக்குமா? ஒரு கொஸ்டின் பேப்பரை NVS கொஸ்டின் பேப்பர் எடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ணாங்க. அதோடது மட்டும் அதுல இருக்கும். KVS NVS உடைய கொஸ்டின் பேப்பர்னு ஒரு காஸ்ட் அக்கௌண்டிங் ஏதோ ஒரு அக்கௌண்டிங் வந்து ஒரு 70 கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணுங்க. ஓகே, அது மட்டும் தான் இருக்குமா சார் அதுல? இருக்கான்னு பாருங்க. எஸ் சார், நான் பார்த்துட்டேன், கிடைக்கல சார், அதுக்கு தான் சார் கேட்டேன். ஜீரோ குயிக் ரிவிஷன்ல சரி சார், நான் பார்க்குறேன். தேங்க்யூ சார். அந்த ஃபோல்டர் போட்ட ஞாபகம் இருக்கு, அதுல உள்ள போட்ட ஞாபகம் இருக்கு, அதுல ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே சார், நான் பார்க்குறேன் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். Any other doubt and clarification, please help.